அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தமிழை வணக்கம் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இயற்கை அழிந்தால் மனித வாழ்வு அழியும். இன்று உலகம் பூராகவும் எதிர்நோக்கும் காலநிலை மாற்றங்கள், புவி வெப்பமயமாதல், காடுகளை அழித்தல், பிளாஸ்டிக் மாசுபாடுகள், வெள்ளப்பெருக்கு என்று அன்றாடம் மனிதகுலம் மிகவும் பெரிய பேரழிவுகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்றைய உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்வு அமைய இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் விருந்தினராக வருகை தந்திருப்பவர் திரு லோகச்சந்திரன், உதவி பணிப்பாளர், சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பிரிவின் அதிகாரியாக இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நலம். ஆதவன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய விசேட நாளான, அதாவது உலகமெல்லாம் கொண்டாடும் ஒரு உலக சுற்றாடல் தினத்தை ஒட்டிய இந்த ஆதவன் டிவி வந்திருப்பதை மகிழ்ச்சியிட்டு மத்திய சுற்றாடல் அதிகார சபை சார்பாகவும் மற்றும் இந்த சுற்றாடல் சம்பந்தமான அனைத்து விரும்பிகளுக்கும் இனிய சுற்றாடத்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை தொடங்குவோம். மனித வாழ்வுக்கும் இயற்கைக்கும் இடையிலான இந்த உறவு, நீண்ட நெடிய மனித நாகரிகம் இன்று தலை தோங்குவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. இந்த பிணைப்பு தொடர்பான விழிப்புணர்வு இன்றைய தலைமுறையினருக்கு கண்டிப்பாக சென்றடைய வேண்டிய இருக்கின்றது. நாகரிக வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இன்று இந்த பூமி பாரிய சவாலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. இன்றைய விசேட தினத்தில் இதன் முக்கியத்துவம் என்ன, இதன் கருப்பொருள் என்ன? நீங்கள் கூறியது போல் சுற்றாடல் பிணைந்த வாழ்க்கை தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஏன்னா அந்த காலம் இருந்து இன்ற காலம் வரைக்கும் சுற்றாடலை விட்டு நாங்கள் வாழ கண்டிப்பாக சுற்றாடல் எங்களை பாதுகாக்க நாங்கள் கட்டாயம் சுற்றாடலை பாதுகாக்க. என்றால் பூமி என்பது எங்களுடைய சொத்து அல்ல, கடந்த தலைமுறை விட்டு சென்ற பொறுப்பைத்தான் நாங்கள் தாங்கி நிற்கின்றோம். அதனால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பரம்பரைக்கு இதை நாம சிறந்த விதத்தில் உண்மை பொறுப்பு கொடுக்க வேண்டும். அதாவது நிலை பெயரான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். இதையெல்லாம் இணைந்து தான் நான் நினைக்கிறேன். கைத்தொழில் புரட்சிக்கு பிற்பாடு தான் 1970க்கு பிறகு தான் இந்த 72ஆம் ஆண்டிலிருந்து தான் இந்த உலக சுற்றாடல் தினம் ஐக்கிய நாடுகள் சபையினால் அனைத்து நாடுகளையும் உள்ளடங்கி இந்த சுற்றாடல் தினம் ஒவ்வொரு வருடமும் ஒரு நாடுகளை, அதாவது ஹோஸ்ட் கண்ட்ரி என்று குறிப்பிட்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடமும் நாங்கள் சுற்றாடல் அமைச்சின் கீழ் வார மத்திய சுற்றாடல் அதிகார சபையும், அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி செயலகம் இந்த நிகழ்வை, அதாவது உலக சுற்றாடல் தினத்துக்குரிய வாரம் என்று சொல்லுவோம். உலகத்தில் உலக சுற்றாடல் தினம் நடந்தாலும் இலங்கையில் தேசிய சுற்றாடல் வாரம் 30ஆம் தேதியிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு வாரம் பூராகவும் நீங்கள் சகல நடவடிக்கை. நான் நினைக்கிறேன் அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், பாடசாலைகள், நலம் விரும்பிகள், சுற்றாடலுக்கு சம்பந்தமான அனைத்து நிறுவனங்கள் உள்ளடங்கிய அனைத்து நிறுவனங்களும் இதற்கான ஒரு சுற்றறிக்கையும் ஜனாதிபதி செயலகத்தினால் வெளியிடப்பட்டது. இதற்கு மேலதிகமாக கல்வி அமைச்சு அனைத்து பாடசாலைகளையும் உள்ளடக்கிய ஒரு சுற்று நிறுவனத்தை வெளியிட்டு சிறிய செயற்பாடுகள், உதாரணம் உங்களுக்கு தெரியும், சுற்றாடல் தூய்மை பற்றி மக்களை விழிப்பூட்டுதல், மாணவர்களை விழிப்பூட்டுதல். அது என்னது? அவர்களின் மனப்பாங்களை வளர்க்க வேண்டும். கண்டிப்பாக சுற்றாடல் பாதுகாப்புக்கு எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று மனப்பாங்களை வளர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்கும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கும் அதற்காக வேண்டி ஒரு தினம். அடுத்தது நீரையும் நீர் மூலங்களுக்கு தானே கட்டாயம் பாதுகாக்கணும். கண்டிப்பாக அங்கே ஒரு இடத்துல பாதுகாக்கப்பட்டதான் கீழுள்ள, அதாவது மலைநாளில் பாதுகாக்கப்பட்டால் நிலத்தடி நீர் ஓட்டம் மாசுபடாமல் அனைவருக்கும் தூய்மையான நீரை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மரநடுகை, இன்று நாளைக்கு முக்கியமாக மரநடுகை தினமாகத்தான் 5ஆம் தேதி வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அடுத்து கடற்கரை ஓரங்களை கரையோர பாதுகாப்பு. இவ்வாறு அது 7 நாட்களும் 7 நாட்களுக்குரிய தொழிற்பொருட்களை பிரதான தொழிற்பொருள் ஏர்பன் கிளைமேட் ஆக்ஷன் என்று சொல்கிற அவசர கால நடவடிக்கைகள். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினால் முன்னிறுத்தப்பட்ட ஏர்பன் கிளைமேட் ஆக்ஷன் அவசர கால நடவடிக்கைகள் என்றதுக்கு கீழே எங்கள் சுற்றாடல் அமைச்சு காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கங்களை குறைப்பதற்கு செயற்படுவோம். அதாவது நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து செயற்படும். இதற்காக வேண்டி பல்வேறு விழிப்புணர்வு திட்டங்கள், குறும்பட போட்டிகள், சித்திர போட்டிகள், அதாவது தூய்மைப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டங்கள், நான் சொன்னது கடற்கரை ஓரங்கள், அடுத்தது காற்று மாசுபாடை, வளி மாசுபாடை குறைப்பதற்காக மோட்டார் போக்குவரத்து திணைக்களோடு இணைந்து வாகனங்கள் புகைகளை கூடிய அளவில்
கக்கக்கூடிய அதாவது உருவாக்கக்கூடிய வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் அந்த மோட்டார் வாகன திணைக்களம் அந்த வாகனங்களை பரிசோதிக்கப்பட்ட வாகனங்களை பயன்பாட்டிலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்கின்றனர். இதுவரை அந்த தரவுகள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை அந்த அப்படியான வாகனங்கள் எத்தனை வாகனங்களை இப்பொழுது ஒதுக்குகின்றன? நான் நினைக்கிறேன் போன வருடத்தில் மட்டும் மோட்டார் வாகன திணைக்களத்தின் கூற்றுப்படி ஒரு 2000-3 வருடங்கள் வரைக்கும் 2000 மேற்பட்ட வாகனங்கள் வந்து பாவனையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. அப்போ இனியும் இந்த வாரத்தில் இடம்பெற்ற சோதனைகளின் அப்பால் அதற்கு பிறகு ஏற்படும் தரவுகள் அடிப்படையில் வந்து மோட்டார் வாகன திணைக்களத்திலிருந்து எவ்வளோ வாகனங்கள் வந்து பதிவிலிருந்து விலத்தப்பட்டு அவர்களுக்கு நாளைக்கு புதிய வருமான வரி பத்திரங்கள் வழங்கப்படாது மற்றும் நாளைக்கு வாகனங்களை இது அப்புறப்படுத்துவதுதான் இது சாரதிகளுக்கு எதிராக இது வந்து நாளைக்கு எது நடவடிக்கைகளும் இல்லை. ஆனால் பொதுவாக நாங்கள் சாலையில் செல்லும் போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போ தினசரி புதிய புதிய வாகனங்கள் நாட்டுக்குள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் சாதாரணமாக நாங்கள் பயணிக்கும் போது இவ்வாறான கரும்புகைகளை வெளியிட்டு கொண்டு சூழலை மாசுபடுத்தி கொண்டு இருக்கின்ற பல வாகனங்களை நீங்கள் கூறுவது சரிதான். இதை எவ்வாறு ஒரு தனி மனிதனாக, ஏனென்றால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது வெறுமனே அரசாங்கத்தின் கடமை மாத்திரமல்ல, மக்களுடைய கடமையும் இருக்கின்றது. இதை எவ்வாறு நாங்கள் தெளிவுபடுத்துவது, தெரிந்து கொண்டு அதை பற்றி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது? உண்மையில் வந்து வாகன புகை என்பது பிரதான மாசுபடுத்தி காற்று மாசுபடுத்தி வாகன புகை நமது நாட்டில் அனைத்து நாடுகளும் கூடிய அளவு காற்று மாசுபடுத்தி. அடுத்து தொழிற்சாலைகளை சொல்லலாம். 3ஆம் உலக நாடுகளை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிகம், ஏனென்றால் அங்கே புதிய புதிய வாகனங்களை அவங்க தினசரி அப்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஆனால் நாங்கள் இன்னுமே சில பழைய வாகனங்கள் 20 வருடத்துக்கு முற்பட்ட வாகனங்கள் எல்லாம் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த சுவட்டு எரிபொருளை எரிப்பதும் பிரதான காரணம் இருந்தாலும் நம்ம கொழும்பு பொறுத்தவங்களுக்கு தெரியும் கூடிய அளவு வாகன போய் தான் கூட. அதாவது தொழிற்சாலை தொழிற்சாலையிலிருந்து வர புகைகளை விட வாகன புகை தான் கூட நான் சொல்லுவேன். ஆனால் தற்போது குறைந்திருக்கின்றது கூடிய அளவில் வந்து நான் நினைக்கிறேன் மின்சார வாகனங்கள் ஹைபிரிட் வெஹிக்கிள் மின்சார வாகனங்கள் மாறினதால் மக்கள் இந்த குறைந்திருந்தாலும் தனி நபர்களும் தனியார்களும் வாகனங்களை சிறந்த விதத்தில் பராமரிக்கின்றனர். கூடிய அளவில் உங்களுக்கு தெரியும் சில அரச வாகனங்கள் பஸ் சொல்லலாம். இந்த பிரச்சனை கூட முகங்கூட பஸ்ஸில் தான் நான் கூட சொல்கிறேன். அடுத்தது பாடசாலை மாணவர்களை ஏற்றி செல்லும் வேன். இதை கட்டாயம் வந்து நாங்கள் கனகர வாகனங்கள் வருது கட்டாயம் நாங்கள் முன்னிறுத்தோம். இந்த வாகனம் கட்டாயம் நீங்கள் பரிசோதிச்சு இது வந்து இது சுகாதாரத்துக்கும் கேடாகும், உயிர்களுக்கும் கேடாகக்கூடிய மாணவர்களின் உயிர்களுக்கும் கேடாகக்கூடிய வசதி வாய்ப்புகளை இதை வந்து வசதிகளை உருவாக்கும். தச்சமுடியான வாகனங்கள் வந்து மாணவர்கள் செல்லும் போது இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கள் பிள்ளைகள் வந்து இப்படியான வாகனங்கள் செல்லும் போது மக்கள் புரிந்து அந்த வாகன சார்ஜ் அந்த வாகனத்தில் இருந்து எங்கள் பிள்ளைகள் ஏற்ற வேண்டாம் அந்த வாகன சார்ஜிலிருந்து விலகிட்டா சரி, நாங்கள் விலகணும். ஏன்னா விலகும் வரைக்கும் அவங்க வந்து ஓடிக்கொண்டு அனுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து மோட்டார் வாகன திணைக்களமோ அல்லது போக்குவரத்து போலீஸாரோ இதை செக் பண்ண இயலாது. அதிலிருந்து விலக்கி கொண்டால் அவங்களுக்கு ஒரு அது சம்பந்தமான வருவாய் இல்லாமல் போகும். கட்டாயம் அவங்க வேறு வாகனத்துக்கு மாற வேண்டும். இல்லாட்டி அந்த வாகனத்தை விட்டு வேறு தொழில்களுக்காக செல்ல வேண்டிய கட்டாயம். நாங்கள் பொதுமக்களாகிய நாங்களும் சில அவசர இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஏனென்றால் தனி மனிதனுடைய அந்த ஈடுபாடு தான் சில சமூக சிந்தனைகளை பாதுகாக்கும் என்று சொல்வார்கள். அவ்வாறு என்றால் ஏதாவது போக்குவரத்து திணைக்களம் தொடர்பாக பொதுவான சுற்றாடல் பாதுகாப்பு, சுற்றாடல் சேதங்கள், சுற்றாடல் தாக்கங்கள் சம்பந்தமாக வந்து உதாரணம் இதில் சுற்றாடல் தாக்கம் ஏற்படலாம். வழி மாசு தானே இது சம்பந்தமாக எங்களது உடனடி தொடர் ஹொட்லைன் இதுக்கு உடனடி தொடர்பு இலக்கமான 1981 இலக்கத்துக்கு வந்து 1981 இலக்கத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் புகார்களை பதிவு செய்யலாம். இவற்றை நாங்கள் வந்து உதாரணமாக இப்போ ஆனால் அது மட்டுமல்லாமல் மோட்டார் வாகன திணைக்களம் வந்து வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுத்திருந்தது. எனக்கு இது சம்பந்தமான சரியான நம்பர் வந்து நான் ஃபோனில் இருக்கலாம், கூற இயலாது. ஏன்னா அது மோட்டார் வாகன திணைக்களம் தானே, எங்களுக்கு இது மூலம் அறிவிக்கலாம். ஆனால் மக்கள் இதையும் வந்து நீ குறித்து கொள்ளலாம். சில அவங்கள எல்லா டிவிகளையும் ரேடியோவில் இது சம்பந்தமான நிகழ்வு அதை இணைத்து விடுங்க. அதை வந்து அதில் வாட்ஸ்அப் ஊடாக நாங்கள் புகார்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக முக்கியமான அந்த பிரச்சனை தொடர்பாக அந்த மோட்டார் மாசுபாடு தொடர்பாக பார்த்தோம். ஆனால் உங்கள் அமைச்சின் பொறுத்தவரையில் இலங்கை தற்போது அதிகமாக முதன்மையாக எதிர்நோக்கும் சூழல் மாசு தொடர்பாக நீங்கள் எதை கருதுவீர்கள்? மேலே நீங்கள் சொல்றது மண் வளம் வந்து அதாவது மண் சரிவு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சுற்றாடல். அடுத்தது வளி மாசடைதல், நீர் மாசடைதல், திண்ம கழிவு அமைப்பு. திண்ம கழிவு வந்து ஒரு பெரிய பாரிய பிரச்சனை. நீர்
வந்து நீர் மூலங்கள் ஆதாரங்கள் வந்து மாசடைவது மனித நடவடிக்கைகள் தான் கூடிய அளவில். அது தொழிற்சாலை கழிவுகளை நேரடியாக வெளிவிடாது, அதை பரிகரிக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் நேரடியாக வெளிவிடுவது. இதுக்காக நாங்கள் சுற்றாடல் பாதுகாப்பு உரிமை ஊடாக அதை தடை செய்து கொண்டு கூடிய அளவு நீர்மூலங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டுமில்லாமல் பிரதான அனைத்து நீர்மூலங்களும் வந்து எங்கள் மாகாணத்தில் உள்ள அதாவது ஆய்வுகூட வசதிகள் இருக்கின்றது, அனைத்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அந்த வளி மாசுபாடை கட்டுப்படுத்துறதுக்காக கண்காணிப்பதற்காக வேண்டி கோட்டை புகையிரத நிலையத்துக்கு அண்மையிலும் அடுத்தது கண்டி யாழ்ப்பாணம் சில சில இடங்களில் வந்து நாங்கள் மொபைல் லேபரட்டரி வச்சிருக்கோம், பெர்மனண்டாக வச்சிருக்கோம். அதில் பார்க்கின்றோம். திண்மக்கழிவு முகாமைத்துவம் வந்து கூடிய அளவில் நாங்கள் வந்து உள்ளூராட்சி அதிகார சபைகளில் தான் அவங்க ஒரு பாரிய பொறுப்பை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக சுற்றாடல் தினத்தூடாக மீள்சுழற்சியை முக்கியத்துவம் கொடுக்கிறது, மீள் பாவனையை முக்கியத்துவம் கொடுக்கிறது, உரம் தயாரித்தல் கூடிய அளவு தெரியும் உங்களுக்கு. இலங்கையில் வந்து பிரதானமாக வந்து கழிவு வீட்டு மட்டத்தில் வந்து சேதன கழிவு 70-75% சேதன கழிவு. இவற்றை நாங்கள் வந்து அகற்றும் போது இந்த இடம் கூடிய அளவில் சுகாதாரத்துக்கு சீர்கேடான நிலைமையில உருவாகும். ஏன்னா நகர்ப்புறத்தை பொறுத்தவரையில் அதிகமாக திண்ம கழிவுகள் சேர்கின்றன, அதே அளவு அதைவிட வேகமாக மீள் சுழற்சி நடைபெறுகின்றதா என்பது ஒரு கேள்விக்குறி. இப்போது இந்த புதிய காலகட்டங்களில் அதன் விகிதசாரங்கள் எவ்வாறு இருக்கின்றது, மிக வேகமாக நடைபெறுகின்றதா, அந்த முகாமைத்துவம் தொடர்பாக சொல்லுங்க. உண்மையிலே வந்து அந்த மீள் சுழற்சி என்பது கூடிய அளவில் வந்து உங்களுக்கு தெரியும், கழிவுகள் அண்டு பிளாஸ்டிக் கழிவுகள் சில பெட் போத்தில் கட்டாயம் வந்து மீள் சுழற்சி சேகரித்து உங்களை வீட்டு மட்டத்திலேயும் வந்து அவர்கள் வாங்கி கொண்டு செல்கின்றார்கள். அது இரும்பு பொருட்கள் சிரட்டைகள் நாங்களும் கூடிய அளவு கிராக்கி இருக்கிறேன். ஒரு கிலோ நாணயன் மிக விலை அதிகரித்து நிலக்கரிக்கு ஒப்பிட்டாக சிரட்டை கரியை இப்பொழுது பாவித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ கூடிய அளவில் இப்போ தற்போது நாணயம் சில இடங்களில் காணக்கூடிய சிரட்டை இப்போது இல்லை, கூடிய அளவு மீள் சுழற்சிக்காக வேண்டி உள்வாங்கப்படுகிறது. பிளாஸ்டிக் போத்தல் பாவனையும் வந்து போன மாதம் 31ஆம் தேதியிலிருந்து அனைத்து அரசு நிறுவனங்களும் பாவனை தடை செய்யப்பட்டுள்ளது. 31ஆம் தேதிக்கு பிறகு அதாவது மே 31 அனைத்து அரசு நிறுவனங்களிலும் வந்து இந்த பாவனை தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான சுற்று நிறுவனம் வெளியிடப்பட்டது. மாற்று வழி ஃபில்டர் வைத்து கொண்டு உதாரணமாக நான் எங்கே நடக்க போதுன்றா ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும் போது இல்லாட்டி மகாநாடுகள் இல்லாட்டி ப்ரோக்ராம் நடக்கும் போது எங்கள் உங்கள் மத்திய சுற்றாலயம் வந்தால் தெரியும், நாங்கள் கிட்டத்தட்ட 3-4-5 இடத்துக்கு மேற்பட்டு பிளாஸ்டிக் போத்தல் பாவனை இல்லை. நாங்கள் ஃபில்டர் வச்சிருக்கோம், பேப்பர் கப். அதை இல்லாட்டி குடியளவு அறிந்தின வரும்போது நாங்கள் அதாவது கண்ணாடி போத்தல்களை பாவிக்கின்றோம். அது ஃபில்டர் ஊடாக நிரப்பிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாடசாலை சமூகத்துக்கு நாங்கள் நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கும் போது நாங்கள் ஊக்குவிக்க நீங்கள் திரும்பி பாவிக்கக்கூடிய போத்தல்களை நீர் கொண்டு வாங்கள், நீர் முடிந்தால் நாங்கள் அதுக்குரிய நீர்களை வழங்கக்கூடிய வசதிகளை வாய்ப்புகளை நாங்கள் தருகின்றோம். அதாவது ஃபீல்டர் பண்ணப்பட்டது. அது கூடிய அளவில் வந்து அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தற்போது லஞ்சிட் பாவனை இல்லை எங்களோ அலுவலகத்தில். கூடிய அளவில் வந்து லஞ்ச் பாக்ஸ் தான் ஊக்குவிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிலம்பூர் சங்கம் மூலமாக அனைவருக்கும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் வழங்கக்கூடிய வசதிகளை செய்து கொண்டு இருக்கின்றனர். ஒரு அறவிலையில் வந்து வேறொரு அனுசரணையுடன் இவ்வாறு அரசு நிறுவனங்களும் அனைத்து அரசு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் கூடிய அளவில் தனியார் நிறுவனங்கள் நான் நினைக்கிறேன் பிளாஸ்டிக் போத்தனை கூடிய அளவு இல்லாமல் தான் இருக்கிறது. கூடிய நிறுவனங்கள் வந்து அரசு நிறுவனங்களை விட தனியார் நிறுவனங்கள் மேல் மட்டத்தில் இருக்கின்றது. திண்மக்கழிவு முகாமைத்துவத்தில் உங்களுக்கு தெரியும், சில நாங்கள் போயிருக்க சில நிறுவனங்களுக்கு அங்கே இல்லாமல் சாப்பாட்டு பார்சல் கொண்டு போய் சாப்பிடலாம், ஏன்னா லஞ்சிட் வர மாட்டேன் அப்படி சாப்பிட்டாலும் கொண்டு போக சொல்கிறாங்க. அப்படி சில நிறுவனங்கள் வந்து தங்களை அதாவது இற்றைப்படுத்தி அதாவது சமூக பொறுப்புகளை முன்னெடுத்து மக்களுக்கு ஊக்குவித்து மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை வந்து சுற்றாடல் அமைச்சில் தெரியும் உங்களுக்கு, எங்களோட பில்டிங் அதுகளெல்லாம் வந்து பசுமை கோட்பாட்டுக்கு அமைக்கப்பட்ட கட்டிடங்கள், அதை நாங்கள் ஊக்குகின்றோம். பசுமை கொள்முதல் குடியளவு மின்னணு அதாவது இமெயில் பாவிக்கிறது, அடுத்தது கொள்முதலுக்கு வந்து கூடிய அளவில் வந்து இலத்திரியல் முறைமைகளை பாவிக்கிறது. அலுவலக மட்டத்தில் வந்து திண்ம கழிவுகளை வேறு விரித்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கழிவுகள் வேறு விரிக்கப்பட்டு சில இடங்களில் வந்து சேதன கழிவுகளை வந்து
உரம் தயாரிக்கக்கூடிய செயற்பாடுகளை வந்து கூடிய அளவில் முன்னிறுத்தி தான் இந்த உலக சுற்றாடல் தினம். அது மட்டும் எரிசக்தி காப்பு ஒரு வீட்டு மட்டத்திலும் பாடசாலை மட்டத்திலும் வந்து எரிசக்தி எவ்வாறு பேணுவது, எவ்வாறு குறைந்த அளவில் பாவிப்பது. குடியளவங்க தெரியும், அநேகமாக வந்து ஒவ்வொரு வருடங்களும் வரும்போது உங்களுக்கு தெரியும் புதுப்பிக்கத்தக்க சக்தியின் பாவனை அதிகரித்து கொண்டு வருகின்றது. வாகனங்கள் அதே மாதிரி வருகின்றது. அதற்காக வேண்டி இந்த முறை அரசாங்கம் வந்து அந்த கொள்கை பயணத்தில் வந்து கூடிய அளவில் வந்து நாளைக்கு ஒரு 5 வருடத்தில் வந்து அதாவது சூரிய சக்தி மூலத்தை பாவிப்பது கூட்ட வேணும் என்று அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்படும் போது கூடிய அளவில் வந்து நாங்கள் வந்து பெட்ரோலியம் அதாவது எரிபொருள் பாவனை குறைவடையலாம். எங்களுக்கு அதை மின் உற்பத்தி ஆக்கிறதுக்குரிய எரிபொருள் குறைந்து அது வந்து ஒரு நாட்டுக்கு அந்நிய செலவாணியை குறைக்கக்கூடிய செயற்பாடுகளும் பொருளாதார ரீதியில் ஒரு பாரிய மேம்படுத்தலை ஊக்குவிக்கலாம். பணம் வெளியேறுவது பல விதங்களில் தடுக்கப்படும். அத்தனை வளங்களும் இருக்கின்றது. சூரிய சக்தி, காற்று சக்தி, கடற்கரை, கடல் அலையை பயன்படுத்தி ஜப்பான் போன்ற நாடுகளில் மின் உற்பத்தியை செய்கின்றார்கள். நான் தற்போது வாய்ச்சேன் லேசான காற்றை வைத்து மின்சார உற்பத்தி செய்யலாம்னு சீனா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாடும் ஒரு புதுமையாக அதாவது புத்தாக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளையும் விஞ்ஞான ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் நமது மாணவர்களும் கூடிய அளவில் வந்து இப்படியான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், கூடிய அளவில் வந்து பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சிகள் இருந்தாலும் மாணவர்கள் இவ்வாறான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் கூடிய அளவில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்னது என்னென்றால் நாங்களும் இதுக்காக வேண்டி அந்த உலக சுற்றாடல் தினத்துக்காக வேண்டி புத்தாக்க கண்டுபிடிப்புகளுக்காக வேண்டி நாங்கள் ஒரு போட்டியை வைத்திருக்கோம். அதற்குரிய பரிசுகளும் இன்று வழங்கப்பட இருக்கின்றது. இப்போ அவ்வாறு நாங்கள் ஊக்குவிக்கிறது எல்லா சமூகத்தினையும் மாணவர்கள், பொதுமக்கள், சுற்றாடல் நலம் விரும்பிகள் அனைவரும் நாங்கள் ஊக்குவித்து அவங்கள் ஊடாக ஏதாவது சுற்றாடல் பாதுகாப்புக்கு ஏற்பட்ட செய்திகளை அதாவது இதை எவ்வாறு நீங்கள் கையாண்டு அவர்கள் ஊடாக மற்ற சமூகத்தினரும் வந்து விழிப்படைந்து அவங்கள் மனப்பாங்கள் மாறக்கூடிய அளவுக்கு செயற்பாடுகள் மேற்கொண்டிருந்தால் இந்த ஒவ்வொரு வருடங்களிலும் இனிவரும் வருடங்களிலும் வந்து நம்மளது இயற்கை அதாவது இலங்கைக்கு உகந்தளிக்கப்பட்ட இயற்கையான வளங்களை கட்டாயம் பாதுகாக்கலாம். கண்டிப்பாக இயற்கை வளங்கள்னு சொல்லும்போது கண்டிப்பாக காடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றது. காடுகளுடைய பாதுகாப்புகள் முக்கியத்துவம் பெறுகின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் காடுகளுக்கு என்பது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது பஞ்சமில்லைன்னு சொல்வார்கள். ஆனால் சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முதல் அரசாங்கம் 81 காடுகள் மொத்தமாக புதிய காடுகள் எல்லாம் பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக அரசாங்கத்தின் இந்த கொள்கை பிரகடனம் மனிதர்களுடைய ஈடுபாடு எவ்வளவு தூரம் இருக்கின்றது? இப்போ உங்களுக்கு அரசாங்கம் கொள்கை பிரகடனம் செய்வது அதாவது வன திணைக்களம், அடுத்தது வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், மத்திய சுற்று அதிகார சபை இவ்வாறு நிறுவனம் கூடாக வந்து அரசாங்கம் வந்து இனங்காணப்படுறது என்னென்னா சுற்றாடலுக்கு முக்கியத்துவமான இயற்கை வளங்கள் கொண்ட இயற்கை வள பிரதேசங்களை பாதுகாக்கணும். ஒவ்வொரு நிறுவனங்களும் வந்து உதாரணம் உங்களுக்கு தெரியும், திணைக்களம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு தேசிய பூங்காவோ இல்லாட்டி தேசிய மரபுரிமைக்கான இடங்களை பிரகடனப்படுத்த இடங்கள் வந்து அற்ற சுற்றாடல் முக்கியத்துவமான பிரதேசங்களை நாங்கள் வந்து இன்றைக்கும் வந்து 12 இடங்கள் வந்து சுற்றாடல் பாதுகாப்பு பிரதேசங்களாக நாங்கள் பிரகடனப்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வனஜீவராசிகள் திணைக்களம் வந்து அவங்களும் வந்து தேசிய பூங்காங்கள் அவங்களுக்கெல்லாம் இருக்குது, அவங்க பாதுகாக்கிறாங்க. விவசாய திணைக்களத்தினம் வந்து சில இடங்களை பாதுகாக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தொல்பொருள் திணைக்களமும் பாதுகாக்கப்படுறது. என்னென்னா எல்லா விதத்திலையும் வந்து கரையோர திணைக்களம் காடுகளை பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் உள்ள ஒரு கடற்பூங்கா வந்து புறாமலை நிலாவளியில் புறாமலை அதையும் பாதுகாக்கிறாங்க. அங்களுக்கு தெரியும் உங்களுக்கு, அங்கே வந்து ஒரு கோரல் அதாவது பவளப்பாறை அதாவது வந்து என்ன நடக்குது, மீன் விருத்தி கூடுதோ. இது வந்து நம்ம பொருளாதார ரீதியில் வந்து அங்கே மீன்பிடி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒத்தரை மீன்பிடி செய்யலாம். ஆராய்ச்சிக்கு மட்டும் ஆராய்ச்சிக்கு செய்யக்கூடிய செயற்திட்டங்களை மட்டும்தான் மேற்கொள்ளலாம். மற்றும் அங்கிருந்து எதுவித பவளப்பாறைகளை எடுத்து வரையலாது. அவ்வாறான கணத்திட்டம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து சுற்றாடல் மரபுரிமையான சிங்கராஜா வனத்திலிருந்து ஒரு இலையை கூட பறித்து வரையலாது. ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளலாம். இவ்வாறு இடங்கள் வந்து அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ஈரல் தினம், சுற்றாடல் தினம்
இவ்வாறான ஜீவராசி தினத்தில் வந்து நாங்கள் பிரகடனப்படுத்தினாலும் மக்கள் அதை உணர வேண்டும். எதற்காக வேண்டி இந்த இடங்கள் பாதுகாக்கப்படுகின்றது அரசாங்கத்தினால், இதன் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சுற்றார் ரீதியான வாய்ப்புகள் என்ன? அவங்க வந்து அங்கே காட்டை அழித்து மரங்களை, அதாவது வனஜீவராசிகளை வேட்டையாடி பொருளாதாரம் தான் ஈட்டலாம். ஆனால் அதன் மூலம் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியும், யானை முரண்பாடுகள் என்ன, கண்டிப்பாக எவ்வளோ யானைகள் வந்து அழிவடைந்து கொண்டு, சிறுத்தைகள் என்ன, சிறுத்தைகள் வந்து செய்திகளில் நான் சொல்லுகின்றேன் தலைப்புகளை மனிதர்கள் வாழும் கிராமத்தில் யானை பூந்ததாக தலைப்பிடுகின்றார்கள். ஆனால் யானைகள் வாழுகின்ற, யானைகள் சென்று வருகின்ற அந்த வழிகளில் தான் நீங்கள் வீடுகளையும் மனிதர்களையும் நடமாட்டங்களையும் வைத்து போட்டு நாங்கள் செய்திகளில் அவ்வாறு தலைப்பிடுகின்றோம். அவர்களுடைய வாழ்விடத்தை நாங்கள் சிதைக்கின்றோம். எங்களுடைய வாழ்விட பாதுகாப்பை பற்றி நாங்கள் செய்திகளில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நீங்கள் சொல்வது சில எலிபென்ட் கொரிடோர்ஸ் எல்லாம் இல்லாமல் போயிட்டோம். அவங்க அந்த யானைகள் தெரியும் இந்த இடங்கள் நாங்கள் போவது வருது, இடம் அது போகிற இடங்கள் அவர்களுக்கான பாதை பல வருடங்களாக மூடப்பட்டு திட்டமிட்டப்பட்ட பாதை இல்லாத அது போய் வருகின்றன. அதை தடுத்து வீதிகளை அமைத்து நாங்கள் இன்று அதை அந்த முக்கியத்துவத்தை இல்லாமல் கொண்டு உங்களுக்கு தெரியும் ஈரநிலங்கள் என்ன வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நம்ம சொன்னாங்க, மண் சரிவு மூலம் தான் குடியளவில் வந்து புயல் இன்னும் வந்து பாதிப்பு குறையலை. அதை மீள் கட்டக்கூடிய ஒரு செயற்பாடுகளையும் வந்து நாங்கள் இந்த உலக சுற்றாளர் தினத்தில் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம். ஈரநிலங்கள் நிரப்புகை என்ன இதற்கூடாக என்ன மழைநீர் தேங்கக்கூடிய இடங்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு 7-8 வருடம் 10 வருடங்களுக்கு முதல் கொழும்பு மாநகரமே மூழ்கி அடைக்கப்பட்டது. அதன் பிற்பாடு தான் சில இடங்கள் வந்து புதிய கால்வாய்கள் வெட்டப்பட்டது, நீர்த்தேக்கங்கள் வெட்டப்பட்டு அகலப்பட்டு இப்போ தற்போது வெள்ள கட்டுப்பாடு ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஒரு காலத்தில் கொழும்பு என்பது சதுப்பு நிலம்தான். ஆனால் இன்று அபிவிருத்தியின் பேரில் நாங்கள் அங்கே கட்டடங்களை கட்டி ஆழமான குழிகளை எல்லாம் மூடிவிட்டு வெள்ளத்தை பற்றி நாங்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றோம். மேல் இவ்வாறு பல இடங்கள் வந்து சதுப்பு நிலங்கள், வயல்வெளிகள் என்ன வயல்வெளிகள் வந்து அதாவது நிரப்பப்பட்டு இப்போ மக்கள் யோசிக்காங்க, எங்களுக்கு அரசாங்கம் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கக்கூடிய அளவு தான் மக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த இடங்கள் வந்து சுற்றாளர் முக்கியத்துவத்துக்கு எவ்வளவு முக்கியமான என்பதை சிந்திப்பது. ஆனால் அரசாங்கம் தானே அதற்கான அனுமதிகளை கொடுக்கின்றது, அந்த கட்டிடங்களை அமைப்பதற்கு, அந்த நிலங்களை மூடுவதற்கு. அங்கே நாங்கள் சில விடயங்களை தவிர்க்கலாம் தானே. மேலே வந்து சில இடங்கள் வந்து கட்டாயம் வந்து கூடுபடக்கூடிய இடங்கள் இல்லை இதுதானே. இப்போ சில இடங்களுக்கு தரிசு நிலங்கள், அதாவது கைவிடப்பட்ட நிலங்கள் வந்து அரசாங்கம் கொடுத்தாலும் அதற்கு பக்கத்தில் உள்ள அனைத்து இடங்களை நாங்கள் நிரப்பக்கூடிய மனப்பாக்குவம் தான் எங்கள்கிட்ட இருக்கின்றது. சில இடங்கள் ஒன்று வேளாண்மை நீர் வழி இல்லை, நீர் மூலம் இல்லை. சில இடங்கள் வந்து வேளாண் செய்யலாம், விவசாயம் செய்யலாண்டு சில இடங்கள் ஒந்தளிக்கப்பட்டாலும் சில இடங்கள் வந்து கட்டாயம் வந்து பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக இருக்கின்றது. அதற்குள் வந்து அந்த இடங்களும் பிடிபட்ட அண்மை செய்திகள் அறியக்கூடியிருந்தேன். அண்மை கட்டிட ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்த ஒரு கருத்தின்படி 60% மேற்பட்ட கட்டடங்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக போதிய விளக்கம் வந்து மக்கள் மத்தியில் குறைவாக இருக்கிறது. குறிப்பாக மேலேகம், கிராமப்புறங்கள் சார்ந்த இடங்களில் இவ்வாறான அனுமதி அற்று பலர் கட்டடங்களை கட்டுவது கூட என்றால் நீர் செல்கின்ற வழி, மழை நீர் வழிந்தோடுகின்ற பகுதி என்று தெரியாமல் சில வழிகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாழ் நகர பகுதியில் வைத்தியசாலை கண்மித்த இடத்தில் கூட அண்மையை ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கால்வாயை நீர் செல்கின்ற வழியை கூட அவர்கள் அடைத்திருக்கின்றார்கள். அதன் பிற்பாடு அந்த வைத்தியசாலை நீர் நிரம்பி, நகர்ப்புறங்களில் நீர் நிரம்பி அதன் பிற்பாதை சரி செய்திருக்கலாம் தெரிய வருகின்றது மாநகர சபை மூலமாக. இவ்வாறான விடயங்களில் அதாவது அதிகாரத்தில் இருப்பவர்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்கள் கூட போதிய விளக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள். மேலே வந்து அந்தந்த நிறுவனங்கள் வந்து கட்டாயம் வந்து இதை அதாவது சில சிபாரிசுகளை முன்வைக்கும் போது கட்டாயம் வந்து தாக்கங்களை, சுற்றாளருக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை கட்டாயம் வந்து கணக்கிட வேண்டும். எந்த இதுகளையும் வந்து உதாரணமாக ஒரு வீட்டு தொகுதியோ இல்லாட்டி மாடி வீட்டத்தையோ ஏதாவது ஒரு நிறுவனத்தை கட்டும்போது நாங்கள் இங்கே மத்திய சுற்றார் அதிகார சபையில் வந்து சுற்றார் சிபாரிசு வந்து கட்டாயம் நாங்கள் கொடுக்கறது. அதை சில இடங்கள் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருந்தால் அவங்க கட்டாயம் வந்து அதை வந்து அவங்க அதை அனுமதி பெற வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கருத்திட்டங்கள் அமையும் போது நாங்கள் வந்து சுற்றார் தாக்க மதிப்பீடு, ஆரம்ப சுற்றாளர் பரிசோதனை, சிறிய திட்டங்களுக்கு, பெரிய திட்டங்கள் சுற்றார் தாக்க மதிப்பீடு, அவ்வாறான திட்டங்களை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தலாம். அவ்வாறான பல திட்டங்கள் வந்து எங்களோட சுற்றார் தாக்க மதிப்பீடுக்கு கொடுக்கலாத திட்டங்கள் கைவிடப்பட்ட திட்டங்கள் இருக்கின்றது. சரிதானே. சில அரச செயற்பாடுகள்லாம் வந்து உருவாக்கப்பட்ட திட்டங்கள் அமைய இந்த புதிய அரசாங்கத்தில் வந்து பல திட்டங்கள் வந்து இவ்வாறான திட்டங்கள் கைவிடப்பட்டிருக்கின்றன. ஏன்னா தாக்க மதிப்பீடு, ஒரு சுற்றாளர் தாக்க மதிப்பீடு நீங்கள் சொன்ன மாதிரி சுற்றாளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது எல்லாத்துக்கும் பாதிப்பு தான் வரப்போம். கண்டிப்பாக நீர்
வழிந்து விடாது. அடுத்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதான் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம். அடுத்தது மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படலாம். என்ன சில இடங்கள் உங்களுக்கு தெரியும், சில இடங்கள் ஈரநிலங்கள் மூடப்பட்டதால் கன வழிகளில் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த புவியியல் அந்த ஜியோகிராஃபிக்கலே மாற்றி அமைக்கப்படுது. அடுத்தது உங்களுக்கு காலநிலை மாற்றம் என்பது பல பிரச்சனைகளை சமூக பொருளாதார சுற்றாடல் பல பிரச்சனை உருவாக்குன்றது. கலாச்சாரம் உண்மையில நீங்க ஒரு இடத்தில் அடைத்து வைக்கும் போது அங்கு பல பிறழ்வுகள் உருவாகுன்றது. சில நேரங்களில் அந்த காலநிலை மாற்றத்தினால் நீர் வசதிகள் குறையும் போது ஒரு இடத்துல இன்னிடத்துக்கு போகும்போது அது என்ன நடக்குது, அங்கே சமூக சீரழிவு கண்டிப்பாக கிடைப்படுது. அதாவது ஒரு சூழல் என்பது அங்கு வயது வந்த பெண் நீர் எடுக்கிறதுக்கு ஒரு கூடிய அளவு தூரங்கள் நடந்து செல்லும் போது அங்கே வரும்போது என்னது அந்த அந்த பிள்ளைக்கு எதுவும் பாலியல் துஷ்பிரயோகம் ஏற்பட்டால் சமூக சீரழிவு. அவ்வாறான பிரச்சனைகள் பல பிரச்சனைகளுக்கு ஒரு செயின், அதாவது விளைவினல் மாதிரி சென்று கொண்டே இருக்கும். அதன் முக்கியத்துவம் மக்களுக்கு தெரிவதில்லை. ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மனிதன் இன்றையமையாமல் இணைந்து அதில் செல்ல வேண்டிய பங்கு இருக்கின்றது. வெறுமனே அரசாங்கத்தின் கொள்கை மாத்திரமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுடைய கொள்கை என்பதும் நாங்கள் விழிப்புணர்வு சார்ந்து பேச வேண்டியிருக்கிறது. நீங்கள் அதாவது ஜாப்பில் இருக்குது, தங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தனி நபரின் அனைத்து மக்களும் கடமை என்று. என்ன நம்ம இலங்கை ஜாப்பில் இருக்குது. சரி, இப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கட்டாயம் கொள்கைகள் அடுத்தது சட்டங்கள் உருவாக்கப்பட்டாலும் சட்டங்களை நாங்கள் அதாவது அதாவது நடைமுறைப்படுத்தும் போது அனைவரும் ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. ஆகவே நாங்கள் சிந்திச்சு ஏற்பட வேண்டும். எங்களோட மனநிலைகளை மனப்பாங்களை மாற்ற வேண்டும். இந்த பூமி என்பது எங்களுடைய சொத்து அல்ல, அது கடந்த தலைமுறை எங்களுக்கு விட்டு சென்ற ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்பை தக்கன பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது எங்களுடைய பொறுப்பு. ஆதலால் இன்றைய தினத்தில் இன்றைய நிகழ்வில் நாங்கள் இதை கருப்பொருளை, அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான கருப்பொருளை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் மேலதிகமாக சுற்றுச்சூழல் அமைச்சால் முன்னெடுக்கப்படுகின்ற பல விடயங்கள், பாதுகாப்பு திட்டங்கள், விழிப்புணர்வு சார்ந்த விடயங்களை நாங்கள் கண்டிப்பாக மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பாங்கு இருக்கின்றது. அது தொடர்பான கருத்துக்களை பதிவிடுகின்ற அதிகாரம் சார்ந்தவர்களுடைய பங்கும் இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இடைவெளி முன்பு கூறிய முக்கியமான விடயத்தை தான் பேசிக்கொண்டோம். பல சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற விடயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது ஒளி மாசுபாடு தொடர்பாக போதிய விளக்கங்கள் மக்களிடம் இல்லை. அது தொடர்பான அதிகாரங்கள், சட்ட திட்டங்கள், எவ்வாறு முறையிடுவது, எவ்வாறான முறையில் இந்த ஒளி மாசுபாடு மக்களை பாதிக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இருக்கின்றது. கூறுங்க. ஒளி மாசுபாடு என்றது சத்தம், அதிர்வு ரெண்டும் வருது. சத்தம் என்பது உங்களுக்கு தெரியும், அதிர்வென்று கூடிய இயந்திரங்கள் இயக்கப்படும் போது ஏற்படுற அதிர்வுகள், தொழிற்சாலைகள் இந்த அதிர்வுகள் இது கட்டாயம் சில எங்களுக்குரிய நேர முகாமைத்துவத்துடன் அதை விட முக்கியம் கூடிய அதிர்வெண்ணுக்கு கூடிய ஒளிகள் அதுகள் வெளியிடக்கூடிய, அதாவது சவுண்ட் ப்ரூஃப் சொல்லி, அதாவது அந்த அதிர்வுகளை நாங்கள் கட்டுப்படுத்த அந்த அதிர்வுகள் அந்த ஒளிகளை டெசிபிள் என்ற வகைப்பாடுகள் இருக்கின்றது. அந்த வரையறை டெசிபிள் எந்த இலக்கத்திலிருந்து எந்த இலக்கம் வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எவ்வாறான டெசிபிள் அதிகரிக்கும் போது அதை நாங்கள் முறையிடலாம். சாதாரணமாக 50-60 முதல் டெசிபிள் தான் கூடிய அளவில் இருக்குது. சரியா, தொழிற்சாலைகளை கூடிய அளவு 100, 150, 60க்கு மேற்பட்டால் அது ஒரு அதிர்வு தான், சட்டவிரோதம் தான் அதிர்வு. அதாவது கூடிய அளவு, அதாவது அவங்களோட ஒளி மாசுபடுத்தக்கூடிய அதிர்வுன்னா சொல்லலாம். அவை அதை எந்த தனி மனிதரும் விளையாடும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கும் போது பக்கத்தில் எதுவும் பிரச்சனைகளோ இதோட கூடிய அளவில் ஒரு திடீரெண்டு ஒரு சவுண்ட் ப்ரூஃபுக்குரிய ஜென்ரேட்டர் சவுண்ட் ப்ரூஃப் இல்லாமல் வேலை செய்தால் மக்களுக்கு ஏற்படும் மன உளைச்சலை கண்டிப்பாக ஒளி மாசுபாடு உளைச்சல். அது மட்டுமில்லை, அந்த விஷுவல் பொல்யூஷனும் கூடிய அளவில் இருக்குதான். லைட்டுகளை கூடிய அளவில், அதாவது வெளிச்சங்களை ஒளிர விடுவதும் அது ஒரு மாசுபாடு, விஷுவல் பொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போ அவ்வாறான அதே போல தான் சத்தமும் அதிர்வும். என்ன அப்போ இந்தெந்த நாங்கள் கடப்பாடுகளை கொடுக்கின்றோம் ஒரு தொழிற்சாலைகளுக்கோ பெரிய பெரிய நிறுவனங்களுக்கோ இந்த டெசிமலுக்குள்ளே தான் உங்களோட செயற்பாடுகளை மேற்கொள்ளப்படும். இந்த விடயம் தொழிற்சாலைகள் சொல்லியிருந்தீங்க, பெரிய பெரிய நிறுவனம் சொல்லியிருந்தீங்க. இந்த மதம் சார்ந்த ஆலயங்கள் சார்ந்த வழிபாட்டு சார்ந்த விடயங்களுக்கு விசேட சலுகை ஏதாவது இருக்கு? இல்லை, அவங்களுக்கு நாங்கள் அனைவருக்கும் இந்த சுற்றாடல் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. தேசிய சுற்றாடல் சட்டம், அதாவது சட்டம் சமச்சீரான பொதுவானது. தாங்கள் இப்போ இதை ஒரு மத நிறுவனங்களோ
மத நிறுவனங்களும் கட்டுப்படுத்தியிருக்கிற நாங்கள் சில இடங்களில் வந்து அந்த என்னது உங்களுக்கு தெரியும் சோதனைகளில் வந்து பொலித்தீனை பாய்க்கக்கூடாது அது பூரண மட்டத்தில் கட்டுப்படுத்தப்பட்டது கூட வந்து சீலைகள் போன்ற இதுகள்லாம் அவங்க சோதனை பொருட்களை பயன்படுது அதே மாதிரி வந்து லவுட் ஸ்பீக்கர் நீங்கள் சொல்கிறது லவுட் ஸ்பீக்கர் என்ன லவுட் ஸ்பீக்கரை வந்து கூடியளவில் சனநாடாமாற்றம் உள்ள பகுதிகளில் வந்து கூடியளவில் ஒளிர விடும்போது அதாவது சத்தங்களை உருவாக்கும் போது இதால் மக்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். இல்லை, இந்த விடயம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில விடயங்களிலுடைய ஒளி அளவீடு என்பது சமச்சீராக இருப்பதில்லை. இதில் நாங்கள் மதம் விரோத காரணம் சார்ந்த விஷயத்தை நான் இங்கே முன்னெடுக்கவில்லை. ஆலயங்களில் மணி ஒலிக்கின்றது, சர்ச்சுகளில் பேசுகின்றார்கள், ஒவ்வொரு வழிபாட்டுத்தலங்களில் ஒவ்வொரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் சில குறிப்பிட்ட மதஸ்தானங்களில் நான் தனிப்பட்ட ரீதியில் அளந்து பார்க்கும்போது ஆப்ஸ் இருக்கின்றது தானே, டெசிபிளை கவுண்ட் பண்ணுவது 100க்கு மேலே இருக்கின்றது. பெரும் இறைச்சலாக இருக்கின்றது. நெரிசலாக அப்பார்ட்மெண்டோடு இருக்கின்ற மக்களுக்கு அது பெரும் ஒரு சொல்வாங்க வித்தியாசமா இருக்கு. அடிக்கடி அந்த சவுண்டுகள் வித்தியாசம் தெரிகின்றது. இது வந்து வரையறுக்கப்பட்ட அளவீட்டுக்கு மீறி அவர்கள் செய்கின்றார்கள். இதை ஏன் நீங்கள் கண்டுகொள்வதில்லை? அதுக்கான பொறுப்பு உங்களுடைய இருக்கின்றது தானே. எங்கள் புகார்கள் அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நீங்கள் சொல்ற உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து மத வழிபாட்டு தளத்தில் இருந்து இந்த நேரங்களில் வந்து இவ்வளவு உரிய டெசிமலுக்குரிய அதிர்வை மேற்கொள்வது, அதாவது நீங்கள் சட்டங்களுக்கு தேசிய சுற்றாட்ட சட்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட்ட அதிர்வலை விட சத்தத்தை விட கூடியளவு வருகின்றது என்று எங்களுக்கு அதாவது புகார் அளிக்கப்படும் போது எங்களோட உத்தியோகத்தர்களோ அதுக்குரிய கருவிகளை சேர்ந்து அதை அளந்து பார்ப்பாங்க. அளந்து பார்த்து அவங்களுக்கு நாங்கள் வார்னிங் கடிதம் கொடுத்து இதை நிப்பாட்டக்கூடிய செயற்பாடுகளும் இருக்கின்றது கருதி இல்லாட்டி அவங்க அதை குறைத்து வைக்கும். உங்களுக்கு தெரியும் தானே, 100 வேண்டா இதை 50 60 தான் மேக்சிமம் வேண்டா அவங்க குறைச்சி வைக்கும். சட்டை திரும்பி வரும்போது அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும். இது வெறுமனே மக்கள் சார்ந்த விடயமாக இந்த மக்கள் சில நேரத்தில் தயங்குவார்கள். இந்த பொது நலன் சார்ந்து மக்கள் செயல்படுவது குறைவு. ஆனால் சிங்கப்பூர் போன்ற நாடுகளை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த விடயத்தை யோசிக்கவே மாட்டோம். ஏனென்றால் அங்கே அமைச்சுகள் அதிகாரம் சார்ந்தவர்கள் பொது நலனாக அந்த பாதுகாப்பை முன்னெடுத்துக் கொள்வார்கள். இதில் ஒரு விடயத்தில் நாங்கள் விடுகின்ற தவறு தொடர்ச்சியாக அதுவும் ஒரு செயின் ரியாக்ஷன் தான். அனைவரும் தானே அந்த தவறுகளை முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கின்றது. உண்மையிலே சட்டங்களை வந்து இலங்கையை பொறுத்தளவில் சட்டங்களை அதாவது நடைமுறைப்படுத்த குறைவு. சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது, நடைமுறைப்படுத்தும் போது அதுக்கு எதிர்ப்புகள் அவற்றிலிருந்து மக்கள் எதிர்வேலைகள் சில நேரங்களில் வந்து அரசாங்கங்கள் பயப்படலாம். அடுத்தது இது ஒரு அரசியல் உள்நோக்கமாக இருக்கலாம். தெரிஞ்சானே இப்போ எல்லா பிரச்சனைகளும் அரசியல் உள்நோக்கங்களாக இருக்கின்றது. ஏதோ ஒரு அரசாங்கம் நல்ல விடயங்களை செய்யப்படும் போது அதற்கு எதிரானவர்கள் வந்து ஏதோ அவ செய்த பிழை இப்படியான இது பிரச்சனையை மக்களை முன்னிறுத்தி செய்கிறாங்க, மக்களை கட்டுப்படுத்துகிறாங்க. இந்த இப்படி உங்களுக்கு தெரியும் எல்லா பிரச்சனையும் வாகனங்களை பரிசோதித்தாலும் அதை மற்ற விதத்திலாம் சொல்லக்கூடிய நிலைமை. இவ்வாறான மனஸ்தானத்துக்கு மத வழிபாட்டுத்தலங்களுக்கு எதிராக நாங்கள் வந்து சட்ட நோக்கி மேற்கொள்ளும் மற்ற விடயமாக சொல்லுவாங்க. இது இந்த சமூகத்தை ஒடுக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த திட்டங்களை மேற்கொள்ளும். இப்படியான நல்ல ஒரு நாளில் விழிப்புணர்வு தினத்தில் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துவது சரியில்லாத விடயமாக விடுமே. ஏனென்றால் இங்கே சமச்சீராக சட்டங்கள் ஒரு சட்டவாட்சி முன்னெடுத்தால் தான் அனைத்தும் சமனாக இருக்கும், அனைத்தும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும். எனவே இது இறுக்கமாக செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. மேலே வந்து உங்களுக்கு தெரியும் நாங்கள் 1980ஆம் ஆண்டு தேசிய சுற்றால சட்டம் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டாலும் 1900 அடுத்தது கடைசி நாங்கள் அதாவது அமெண்ட் பண்ணப்பட்டது 2024 அமெண்ட்படுத்தப்பட்ட தேசிய சுற்றால சட்டம் தற்போது பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றத்தில் சமைக்கப்பட்டு அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளும் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். உங்களுக்கு தெரியும் அதில் இருந்து சில அதாவது எல்லாருக்கும் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து மீடியா பர்சனல் அனைத்து நிறுவனங்களுக்கும் நாங்கள் இது சம்பந்தம் விழிப்பூட்டல் மேற்கொண்டு வருகின்றோம். இதில் வந்து உங்களுக்கு சட்டங்கள் கட்டாயம் வந்து அந்த டைமில் இருந்தது 10,000 வேண்டாம், இது 10 லட்சம் தண்டப்படும். சில இதுகளுக்கு வந்து குடியளவில் வந்து அந்நேரம் இருந்தது ஒரு மாதம் சிறை தண்டனை, ஒரு வருடம், 2 வருடத்துக்கும் குறையாத சிறை தண்டனை இருக்குது. 10 லட்சத்துக்கும் குறையான தண்டப்படம் கிடைக்கிறது. சில இடங்களில் 10 மில்லியனுக்கும் இருக்கிறது. 1 லட்சம் 10 லட்சம் அடுத்து 10 மில்லியனுக்குரிய தண்டப்படங்களை அறவிடக்கூடிய சட்டங்களை வந்து நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இவற்றை ஒவ்வொன்றா நாங்கள் வந்து கெசட் பண்ண வேண்டும், கெசட் பண்ணி கொண்டு வருகின்றோம்.
இதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது கட்டாயம் வந்து இவ்வாறான சட்டங்களுக்கு அவங்களை பிடித்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் போடும் மற்றவங்க யோசிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும் குப்பையில் கொண்டு 500 தான் இருந்தது என்ன, 500 மேக்சிமம் 5000 ரூபா. இப்போ 10 லட்சம் வரைக்கும் தண்டப்பணம் வந்துட்டு. குப்பை சேகரிப்பு திண்ம முகாமைத்துவம் தொடர்பாக நாங்கள் அகற்றுறோம். ஒரு நேரத்துக்கு ஒவ்வொருவர்கள் வந்து எடுத்துட்டு இருக்கோம். தலைநகரத்தை பொறுத்தவரையில் இந்த திண்ம முகாமைத்துவம் என்பது வேறு விடயமாக தான் கைக்கொள்ளப்படுகின்றது. இங்கே எரிப்பதில்லை, ஆனால் எரித்தால் வழக்கு தொடர்பாக நீங்க பேசுறீங்க. நீங்க 6 மணிலிருந்து ஒரு 10 மணிக்குள்ள அண்மையில் இருக்கின்ற குப்பை மேட்டை பார்த்தால் அங்கே நெருப்பு வைக்கப்படுகின்றது, அங்கே எரிக்கின்றீர்கள். அதாவது இங்கே சின்னனாக எரித்தால்தான் இங்கே சட்டம் பாயும். நீங்கள் அங்கே கொண்டு போய் குப்பையெல்லாம் குவிச்சு பெருசா சுவாலையை ஏற்படுத்தினால் அங்கு சட்டம் பாயாதென்றால் அதுவும் வளிமண்டல மாசுதானே. இங்கே மீள் சுழற்சி என்பதும் திண்ம முகாமைத்துவத்தை பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை பேசுவதும் ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றது அல்லவா? நீங்கள் சொல்வது நான் நினைக்கிறேன். சில இடங்கள் நகர சபையினர் குப்பைகளை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு தேவையான குப்பைகளை, அதாவது மீள் சுழற்சி செய்யக்கூடிய குப்பைகளை எடுத்துக்கொண்டு நான் அண்மையிலாங்க நான் ஒரு குறிப்பிட்ட, அதாவது தெய்வடைய நீரையா சொல்ல தெய்வட கல்கேசிய மாநகர சபையினர் வந்து வீதியோரங்களில் வந்து குப்பையில் எரிக்கின்றனர். நான் அந்த இடத்தில் கேட்டேன், ஏன் குப்பையை எரிக்கின்ற தெரியும் தான் சட்டங்கள் நாங்கள் ஒன்றும் செய்யலான். இப்போ அது அங்கே யார் பொறுப்பு? நகரசபை பிதா வந்து அந்த ஊழியர்களை சரியான விதத்தில் அறிவுட்டலை. இதுதான் எரிக்கலான்ட்டு. ஏன்னா இந்த எரிப்பது ஊடாக உங்களுக்கு தெரியுது இல்லை வந்து இப்போ பொலித்தீன் பிளாஸ்டிக் எரியும் போது மக்கள் சுகாதாரத்துக்கு தான் கேடாகுது. ஃபீரோன்ஸ் டயாக்சினோட வாய் வரும்போது கேன்சர் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்திலிருந்து எங்களுடைய இந்த கலையகத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அது மிகப்பெரும் ஒரு குப்பை மேடு ஒன்று இருக்கின்றது. சில நேரங்களில் மேகமூட்டங்கள் கீழே வந்து இறங்கியது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தும். அங்கு வைக்கின்ற குப்பைகளும் அங்கு இருக்கின்ற புகைகளும். இது என்னுடைய கேள்வியாக இருக்காது. இப்போ நாங்கள் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் விழிப்புணர்வுகளை பற்றி பேசுகின்றார்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். ஆனால் நடைமுறை சார்ந்த விடயங்களை பார்க்கும்போது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கின்றதை சில நேரங்களில் அவர்கள் சார்ந்த சூழல், அந்த ஆக்சைட்ஸுகள், கார்பன் டை ஆக்சைட்ஸுகள் எல்லாமே சுற்றி இருக்கின்ற மக்களை அதிகமாக பாதிக்கின்ற ஒரு விடயம். ஆனால் நகர்ப்புறங்களில் கூட அவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொல்கின்ற அந்த சட்டம், அந்த தண்டனைகள் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்றால் அங்கும் நீங்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும் அல்லவா? செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்போ இப்படியான எங்களுக்கு வந்து புகார்கள் வரும்போது நாங்கள் அதுக்குரிய இடங்கள் கண்காணித்து மேற்கொள்கின்றோம். இப்போ உதாரணமாக வந்து எங்களோட இலங்கையில் வந்து எங்களோட சுற்றால் உத்தியோகத்தர் இருக்கின்றார்கள், அதாவது வெளிக்கலை உத்தியோகத்தர். அவர் கூட கண்காணிக்கப்பட்டு ஒவ்வொரு புகார் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட போன வருடத்தில் மட்டும் நாங்கள் 8000க்கும் மேற்பட்ட கோர்ட் கேஸுகள் எங்களுக்கு வந்தது, அதாவது புகார்கள். இதிலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 70 விதமான புகார்களை வந்து அவங்களுக்குரிய பதிலை கொடுத்துட்டோம். இப்போ 30 விதமான வந்து தான் கூடிய அளவில் வந்து, அதாவது நீதிமன்றத்தில் வந்து போய்கொண்டிருக்கின்றது. எங்களோட சட்ட உத்தியோகத்தூடாக வந்து இவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு இவங்களுக்குரிய அந்த ஆளணி பணியும் வந்து அதாவது வேலை செய்யக்கூடிய ஆளணி பலம் பெருகும் போது கூடிய அளவில் வந்து எங்கள் வந்து, அதாவது வெளிக்கலை, அதாவது ஃபீல்ட் ஒர்க் வந்து கூடும்போது இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகள் நாங்கள் வந்து அதை கண்காணித்து, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ புதிய அளவில் வந்து எங்களோட உத்தியோகத்தர்களுக்காக வேண்டி ஜிபிஎஸ் ஏற்பாடுகள், இவங்க இடத்துக்கு போய் அதில் ஃபோட்டோ எடுத்து அந்த லொக்கேஷன் அதை எங்களுக்கு அனுப்பக்கூடிய கம்ப்ளைண்ட், அந்த செயற்பாடுக்குரிய பயிற்சிகளை நாங்கள் நாங்கள் 280க்கு மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் நாங்கள் உள்வாங்க இருக்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்க போகிறோம்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களை நாங்கள் புதிய பயிற்சி அளித்து அவர்களை நாங்கள் வெளிக்கல உத்தியோகத்தர்களாக அனைத்து இலங்கை மாவட்டங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு பணிக்கு அமர்த்த இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் சொன்னது பிரச்சனைகளுக்கு வந்து தேசிய சுற்றாலம் கட்டாயம் வந்து எங்கள் தேசிய சுற்றால சட்டத்துக்குள்ள வந்து கட்டாய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே குறிப்பிட்டது போட்டு வந்து எங்களோட சட்டக்கூறு இருக்கின்றது. அனைத்து மாகாணங்களில் வந்து சட்ட உத்தியோகத்தர் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்கு கூடியுள்ள புகார்கள், அதாவது எங்களுக்கு இப்படி தான், இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வந்து கண்காணித்து புகார்களை பெறுறதை விட இந்த மக்களூடாக வார புகார்கள் எங்களுக்கு கூடிய அளவு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சில இடங்களில் வந்து அரிசி ஆலைகளால் வார சத்தங்கள், மர ஆலைகளால் வாரது, அடுத்த மரம், அதாவது மாவு அரைக்கும் ஆலைகள் கூட மூடப்பட்டு எங்களோட அதாவது நாங்கள் கொடுக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை வந்து ஒழுகி அவங்கள மீள திறந்த சாத்தியக்கூறலும் இருக்கிறது.
சில அதாவது தொழிற்சாலை அதாவது அவங்களோட நிர்வாகிகளுக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கூறியது போல் வந்து அந்த குப்பை மேடுகளை எரிப்பது கூடிய அளவு நான் நினைக்கிறேன் மக்கள் சில இடங்களை சின்ன சின்ன இடங்கள் செய்தாலும் சில நேரங்களில் வந்து அந்த அதாவது உள்ளூராட்சி நிறுவனங்கள் வந்து இவ்வாறு இடங்களை வந்து எரித்து கொண்டு நான் நினைக்கிறேன் அவங்க என்னென்னா குப்பையை குறைச்சிடம் என்று காட்டுறதுக்கு இந்த வேலையை செய்கின்றார்கள். ஆனால் சில இடங்களில் வந்து சில மாநகர சபைகள் பிரதேச சபைகள் வந்து சிறந்த விதத்தில் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அங்கே அந்த ரோட்டில் வந்து குப்பையை வைக்கிறாது கடுமையான நடவடிக்கை இல்லாட்டி அவங்க அதுக்கு அந்த வீட்டுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்கின்றார்கள். அவ்வாறு எல்லா நிறுவனங்கள் உள்ளாட்சி நிறுவனங்கள் செயற்பட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதாவது சகல பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கூறியது நீர் வளங்களை பாதுகாக்கலாம், அடுத்தது காற்று மாசுபடுத்தலை குறைக்கலாம், ஒவ்வொரு மக்களும் வந்து தங்கள் வாகனங்களை பராமரிப்பது ஊடாக மற்றும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் கழிவுகளுக்கு அதாவது புகை போக்கிகளை குறைக்கக்கூடிய அளவில் வந்து சிம்னியனை கூடிய அளவில் தூரத்தில் கட்டுறது, அடுத்தது எரிபொருட்களை எரிப்பதற்கு பதிலாக மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தியின் பாவனை கூட்டுறது, இவ்வாறான செயற்பாடை மேற்கொள்ளப்படும் போது அடுத்தது உங்களுக்கு தெரியும் வந்து சில பொருட்கள் மீள்சுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை போடுவதனால்தான் அவங்க இருக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் சரியான முகவர்கள் கையளிக்கலாம். அவங்களுக்கு தெரியும் கூடிய அளவில் உங்களுக்கு தெரியும் அந்த இலத்திரையல் கழிவுகள் வந்து இப்படி விழான இடங்கள் வர்றது குறைவு என்ன ஏன்னா அதுக்கு ஒரு கிராக்கி இருக்கிறது, பெருமதி இருக்கிறது. அதை வந்து இப்போ எத்தரும் வந்து ரோட்டில் போடுறது இல்லை, கண்டிப்பாக கட்டாயம் வந்து அந்த நிறுவனம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இரும்புகளையும் கொடுக்குறாங்க, பழைய பைசிக்கிள் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ இப்போ கூடிய அளவு நான் சொன்ன ஏற்கனவே வர சேதன கழிவுகளை அந்த பொலித்தீன் தான் கூடிய அளவு வருது, பொலித்தீனும் பிளாஸ்டிக் அதுதான் கூடிய அளவு வருகின்றது. அடுத்தது அலுமினியம் கேன், உங்களுக்கு அலுமினியம் கேன் வந்து திரும்பி ரீசைக்கிள் பண்ணலாம். ஆனால் அதில் அந்த திரும்பி பாவிச்சாலும் அதில் உள்ள வளங்கள் குறையாதான். அது மக்களுக்கு தெரியுது, அது கலெக்ட் பண்ணுறாங்களே தெரியுதுல, பாவிச்சு தூக்கிறாங்களும் தெரியுது. இப்போ தூக்கி எல்லாம் வீதி உரங்களும் கிடக்குது அலுமினியம் கேன், அதில் பெருமதி தெரியுது. அடுத்தது கண்ணாடி போத்தலில் பாருங்க, கண்ணாடி போத்தலில் வந்து ஏதாவது பொருளை வாங்கினாங்க பாதுகாப்பு. ஏன்னா அது முதல்ல இருந்து அந்த போத்தலுக்கு நம்ம ஒரு வழி ஒன்றை கொடுத்துருந்தோம். ஏன்னா 10 ரூபாய் 20 ரூபா சோடா போத்தல் வாங்கும்போது 10 ரூபா காசு கொடுத்தா தான் சோடா போத்தல் வாங்க. அப்போ அப்படியான சட்டங்கள் வரும்போது சின்ன சின்ன செயற்பாடு வரும்போது அது பெருமதி தெரியும் போது சில வளங்கள் பாதுகாக்கப்படலாம். இப்போ நீரில் பெருமதி எங்கே தெரியுது? மேலே மலைநாளில் தெரியல, கீழ் மட்டத்தில் கீழ் நாளில் வறட்சியாக தெரியும். அது உணவு பஞ்சம் வந்து நமக்கு தெரியாது, உணவு இல்லாத மக்களுக்கு தான் உணவு பஞ்சத்தை தெரியும். அவ்வாறான நிலைமைகளை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை டிக்வா புயல் ஊடாக வந்து ஒரு கிராமங்கள் பல பிரதேசங்கள் அழிக்கப்பட்டது. 6 நினைத்திருந்தாங்களா? சில நாளைக்கு கிராமமே அழிந்துதான் கண்டியில் 6 நினைச்சவங்க. என்ன காரணம்? அது மண் இழகி 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 மலை இழகி அந்த மலை ஒரு சில இடங்களை அப்படி மலை குன்றையே போயிருக்கு. 6 கிலோமீட்டர் வந்து மண்ணரைப்பூடாக போயிருக்குது. மண் வந்து சரியான விதத்தில் வந்து சுற்றாடல் ஏற்பட்ட பிரச்சனையால் மண் வளம் வந்து அதை சூழலை பிடிக்கக்கூடிய தன்மையை அட்டு போயிட்டு லைட், அதாவது ஸ்டேபிள் இல்லாத இடங்களை அனைத்தும் வந்து கழுவப்பட்டு போன்றது. அதே மாதிரி தான் இந்த பிரச்சனைகளை வந்து சுற்றாடல் பிரச்சனைகளை வந்து அனைத்து மக்களும் வந்து இந்த காலநிலை மாற்றத்தை வந்து சுற்றாடலை பாதுகாப்பது அற்று போனால் நாங்கள் காலநிலை மாற்றத்தை உங்களுக்கு தெரியும் இந்த நூற்றாண்டில் வந்து இந்த காலநிலை மாற்றங்கள் கூடிக்கொண்டு போனால் 2.9 வந்து கூடுமா யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த உலகம் பூரா எல்லோருக்கும் 3ஆம் நாடுகளுக்கு பாடம் எடுக்கின்ற இந்த மேற்குலகங்கள் புவி வெப்பமயமாதல் வெப்பப்படுத்தல் தொடர்பாக ஊருக்கு உபதேசம் செய்கின்ற அந்த நாடுகள் முன்னெடுக்கின்ற அந்த யுத்தம், அதுவும் ஒரு ஆயுத பரிசோதனைகளை பார்த்தால் ஒரு ஏவுகணை வெடிப்பினால் வருகின்ற வெப்பம், ஒவ்வொரு ஆர்ட்லரி ஒவ்வொரு ஷெல்கள் அங்கு வெடிக்கின்ற வெப்பம் என்பது இலங்கையின் சாதாரண ஒரு தலைநகரத்தில் இருக்கின்ற குப்பைகளை விட எத்தனையோ மடங்கு அதிகம். நாங்கள் உதாரணம் எடுத்தால் ஈரான் மீது அமெரிக்கா வீசுகின்ற ஏவுகணைகளுடைய எண்ணிக்கைகள், உக்ரைன் ரஷ்யா மாறி மாறி வீசிக்கொள்கின்ற வெப்பங்களை, அதாவது இவர்கள் மேற்குலக சக்திகள் பாடம் எடுக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் பகுத்தறிவாக அங்கு நடந்து கொள்வதில்லை. இங்கு எங்களுக்கு மேற்குலக சக்திகளுடைய அந்த சமச்சீரான கொள்கை என்பது வித்தியாசமாக தான் இருக்கின்றது. உலகம் என்றால் உலகமே பொதுவாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆயுத வெடிப்பில் வருகின்ற வெப்பம் என்பது உங்களுக்கு தெரியும், அதனுடைய அளவீடு எவ்வாறு இருக்க போகுது என்று.
எனவே நாங்கள் வெறுமனே புது தலைமுறை சார்ந்த குழந்தைகளுக்கு இங்கே நாங்கள் பல விடயங்கள் சொல்லும்போது மேற்குலக சக்திகளுக்கும் அதிகார வர்க்கங்களுக்கும் சில விடயங்களில் எங்களை மற்றவர்கள் பாடமெடுக்க வேண்டிய சூழல் வளர்ச்சி அடைந்த நாடுகள் தான் கூடிய பாதிக்கப்படும். இந்த பொருளாதாரம் இருக்கு ஒன்று சுற்றாடல் பாதுகாப்படுத்தி போகிறது மட்டும் பொருளாதாரத்தில் நாங்கள் கூடிய அளவு பாதிக்க கண்டிப்பாக. ஏன்னா இவ்வாறான யுத்தங்கள் மூலம் அது மட்டும் இல்லாமல் சுற்றாடல் பாதிப்பு இனி வருங்காலத்தில் வரலாம். காலநிலை மாற்றங்கள் ஏற்கனவே வந்து காலநிலை வெப்பமாகி கொண்டு போனாலும் இவ்வாறான செயற்பாடுகளும் இன்னும் ஊக்குவிக்கலாம். கண்டிப்பாக இந்த பாதிப்பு எல்லா பக்கத்தாலையும் பெறும். நான் கூடிய அளவில் அந்த வளர்ச்சி அடைந்து வர நாடுகளை தான் கூடிய அளவு பாதிக்கும். அதிலேயும் வந்து அதாவது வறுமை கோட்டுகளை மக்கள் வந்து கூடிய அளவு பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இதுக்குரிய அதாவது எர்த் சம்மிட் என்று சொல்கிறது காலநிலை மாற்றத்துக்கு எதிராக போராடுவோம் என்று உலக நாடுகள், உலக தலைவர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் எல்லாரும் வந்து இதை செயற்படுத்தக்கூடியது விதத்தில் வந்து உலக நாடுகள் அனைத்து இணைந்து இவ்வாறு சம்மிட்டுகள், பிரகடனங்கள், சமாதானங்களை மேற்கொண்டாலும் அனைத்து நாட்டினரும் வந்து தலைவர்களும் இதை செயற்படுத்தக்கூடியது போல் செயற்படக்கூடிய மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டும். இன்று எரிவாயு பிரச்சனைகளுக்கு அதிகமாக இந்த நிலைமையை இப்போது எதிர்கொள்வதற்கு முக்கிய காரணமே அந்த மத்திய கிழக்கை மையப்படுத்திய பிரச்சனைகள் தான். அங்கு வெறுமனே அது யுத்தம் மட்டும் தடையில் அங்கு எரிக்கப்படுகின்ற வெப்பங்கள், நெருப்புகளை பற்றியும் அளவீடுகளை நாங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சில வளர்ச்சியடைந்த நாடுகள் வந்து கூடிய அளவில் வந்து புதுப்பித்த எரிசக்தியை பாவிக்கின்றது. குப்பை கூலங்களை 99% மீள்சுழற்சி செய்யக்கூடிய நாடுகளும் நாம் பாவிப்பதை மட்டும் இங்கே சொல்லவில்லை. ஆயில் ரிஃபைனரிஸை நோக்கி தான் அவர்களுடைய தாக்குதல் இலக்குகளாக இருக்கிறது. எண்ணெய் குதங்கள், எரிவாயு குதங்கள், மக்களுடைய பொதுவான அன்றாட பாவனைக்குரிய முக்கியமான எரிவாயு சார்ந்த நிலையங்களை தான் மாறி மாறி தாக்கிக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு அங்கு தெரிவதில்லையா? இங்கு சாதாரணமாக ஒரு 10 கிராம் குப்பையை எரித்தால் நாங்கள் 10 லட்சம் தண்டப்பணம் கொடுக்கின்றோம். அதை வகுத்தவர்கள் யாரு? மேற்குலக சக்திகள். ஜெனீவாவிலிருந்து உங்களுக்கு சட்டத்திட்டங்களை வகுத்து நாடுகளுக்கு விதைத்திருக்கின்றார்கள். ஆனால் செய்பவர்கள் யாருமே அவர்களாக தான் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, இதால் ஏற்படுற வளிமாசு உண்மைதான். வளங்கள் இல்லாமல் போகுது. என்ன இதை நம்பியிருக்கிற நாடுகள், கூடிய நாடுகள் வந்து இந்த எரிவாயுவை நம்பியிருக்கின்றது. அவர்கள் அடுத்த பொருளாதாரம் இவரெல்லாம் பல பிரச்சனை எதிர்கொள்ள தான் எல்லா மக்களும் வந்து உரத்து சொல்கிறாங்க யுத்தம் தேவையில்லை. என்ன இந்த யுத்தம் வந்து பெரிய அளவில் வந்து உலக மக்கள் பாதிப்படையக்கூடிய கூட தெரியும். இனியொரு யுத்தம் வரனா நீருக்காக வேண்டி வேறன்னு சொல்கிறாங்க. அது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. எல்லாம் வந்து சுற்றாடலோடு இணைஞ்சு தான் இருக்குது. நீரின் தேவை வரும்போது சில நாளில் வந்து அதாவது எரிவாயு எரிபொருட்களை விட வந்து நீர் தட்டுப்பாடு இருக்கிறது. கண்டிப்பாக சில நாடுகள் வந்து நீருக்குரிய தட்டுப்பாடு இல்லை. இப்போ இனி நம்ம நாட்டிலையும் வந்து நீரை நோக்கிய யுத்தம் நம்ம வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. எங்கள் நாட்டை பொறுத்தவரை வளங்கள் நீர் வளங்கள் ஆனால் அதை அனைத்து பிராந்தியங்களுக்கும் கொண்டு செல்கின்ற முகாமைத்துவம் என்பது கேள்விக்குறிதான். இங்கு நிறைவாக இருக்கின்ற நீர் மன்னரை ஆண்டிய பிரதேசங்கள், அம்பாந்தோட்டை ஆண்டிய பிரதேசங்களை பார்த்தால் வளமற்ற நிலங்கள் இருக்கின்றது. உலர் வலயம் என்பதும் அரைகுரல் வலயம் என்பதும் ஈர வலயம் சார்ந்த விடயங்களில் அதிகமான நீர். ஆனால் நாங்கள் வீணாக்கின்ற சில விடயங்களில் சரியான முறையில் திட்டமிட்டால் அனைத்துக்கும் பசுமையான நிலவரங்களை கொண்டு சென்று சேர்க்கும். மேலாத வறட்சி காலங்களில் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் இங்கே கட்டாயமாக்கப்படலை. அடுத்து நீர் முகாமைத்துவம்ன்றது புதிய, அதாவது அந்த அரசாங்கத்தை கொள்கையில் வந்து நீர்நிலை இல்லாத இடங்களில் வந்து கட்டாயம் வந்து நீர்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நீர்நிலை கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்ட மட்டும்தான் வந்து விவசாயத்துக்கோ இல்லாட்டி மக்களுக்கோ பாவனைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏனென்றால் இங்குள்ள விவசாய நிலங்கள் 100% பாவிக்கப்படவில்லை. பல கைவிடப்பட்ட நிலங்கள் இங்கு இருக்கின்றது. ஆனால் இறக்குமதியை நம்பி பல விவசாய பொருட்களை நாங்கள் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளூர் தற்சார்பு உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு இந்த நீர் முகாமைத்துவம் கட்டாயம் முக்கியமானது. அடுத்தது இதுக்கு நாங்கள் வந்து மழை வந்து சில இடங்களில் வந்து அந்த காலத்தில் சீராக பெய்து கொண்டிருந்தது. இப்போ இந்த காலநிலை மாற்றத்தில் தான் மழை வந்து கூடிய அளவில் பெய்யுது. அடுத்தது இப்போ சொல்லுவங்களுக்கு எல்லினோ தாக்க நடக்குதாம். அடுத்தது லானினோ எடுக்க போகுது. அதே இப்போ கூடிய அளவு வெப்பம் இருக்கிறது. திரும்பி வந்து மழை வீழ்ச்சி கூடலாம். மழை வீழ்ச்சி கூடி வந்து வெள்ளப்பெருகலாம். வெள்ளப்பெருகி வந்து சில இடங்களில் வெள்ளாமை விவசாய இடங்கள் அழிவடையலாம். நாங்கள் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் எங்களுடைய ஒரு தனி மனிதனுடைய வயது 70 நாங்கள் 80 வாழ்கின்றோமோ அந்த ஆண்டுகள் மட்டும்தான் வரலாறு. ஆனால் இந்த பூமிக்கு எத்தனை மில்லியன் வரலாறு என்பதை எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த இலங்கை நிலப்பரப்புக்கு எத்தனை மில்லியன் வரலாறு என்பது தெரியாது. காலங்காலமாக மழைகள் பெய்கின்றது, நீரோட்டங்கள் சென்று கடலை அடைகின்றது. அதன் வாழ்விடம், அதன் வாழ்க்கை என்பது, அதன் வாழ்வியல், இயற்கையின் வாழ்வியல் என்பது அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மனித நாகரிகம் என்ன செய்கின்றதால் அதன் போக்கு, அதன் பாதைகளில் நாங்கள்
கட்டடங்களையும் வீடமைப்புகளை நிர்மாணித்து அதை தடுக்கின்ற போக்கும் இங்கு அதிக பாதிப்புக்கு காரணமாக இருக்கின்றது. அது தொடர்பாகவும் நாங்கள் போதிய ஒரு விளக்கத்தை, விழிப்புணர்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் சொன்னது போல சில இடங்கள் வந்து கட்டடங்கள் வந்து அதாவது சட்டவிரோத கட்டடங்கள் சரியானி பாலங்கள் வந்து கூடிய அளவில் வந்து சட்டவிரோத பாலங்கள் அமைக்கப்பட்டாலும் அதுக்கு ஏதோ ஒரு நீர் வழிந்தக்கூடிய இடங்களை உருவாக்கி தான் அமைக்க வேண்டும். சில நான் ஏற்கனவே கூறியது போல் ஈரநிலங்கள் வந்து மூடப்பட்டு அதாவது நிரப்பப்பட்டு அமைக்கிறது கட்டாயம் சட்டவிரோதம். ஏன்டா அந்த இடங்கள் வந்து வெள்ளம் அதாவது தேங்கி வச்சு அந்த வெள்ளத்தை பாதிக்கக்கூடிய அதாவது நிலத்தடி நீருக்கு வந்து ஊற்ற அமையக்கூடிய நிலைமை இல்லாமல் போகுது அங்கே. ஆகவே இந்த சில இடங்களில் வந்து நீர் அதை கட்டுப்படுத்தும் போது அந்த இடம் வந்து ஒரு அதாவது நிகழ்வுத்தன்மை அடையும், மண் நிகழ்வுத்தன்மை அடைந்து வந்து மண் சரிவுகளை ஏற்படுத்தலாம். இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்த நீர் வளம் இல்லாமல் போகலாம், அங்கே மண் சரிவு ஏற்பட்டு இயற்கை பேரிடரும் ஏற்படக்கூடிய வசதி அளிக்கிறது. அவை இவ்வாறான இடங்கள் வந்து கட்டாயம் வந்து நான் இதுக்குரிய பொறுப்பான நிறுவனங்கள் இருக்கின்ற கட்டட ஆராய்ச்சி திணைக்களம் வந்து இவ்வாறான இடங்களை வந்து கட்டாயங்கள் வந்து பரிசோதனை செய்ய வேண்டும். கண்டிப்பாக பரிசோதனை செய்து சில இடங்களில் நாங்களும் வந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் போகிறோம். நாங்கள் கண்டிப்பாக இப்போ எங்கள் மத்திய சுற்றாதிகார சபை இவ்வாறான நிறுவனங்கள் பெரிய அரசு நிறுவனங்களை சேர்ந்து நாங்கள் ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் செய்து தான் இந்த இடங்கள் பொருத்தமானதா இல்லையாண்டு நாங்கள் வந்து சிபாரிசு கொடுக்குறது. அவை அரசு நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால் தான் இந்த இந்த நீங்கள் சொன்னது பிரச்சனைகள் அதாவது சுற்றாடல் பாதிப்புகள் அடுத்தது இனி வரும் காலத்தில் வந்து நம்மளோட அதாவது வருங்கால சந்ததிக்கு நாம் உகந்தளிக்கக்கூடணும். கட்டாயம் வந்து நீர்வளத்தையும் பாதுகாத்து இந்த இயற்கை வளங்களையும் பாதுகாத்து கொடுக்க வேண்டும். இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது இந்த காலகட்டங்களில் அதிகமான வேகத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. தலைமுறை பற்றி பேசும்போது இப்போது ஜென்சி காலகட்டங்களில் அதிகமாக பேசப்படுகின்றது. பல மாற்றங்களை உலக ரீதியில் நிகழ்த்துவதற்கு அந்த தொழில்நுட்ப தலைமுறை சார்ந்த விடயங்களும் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய சுற்றுச்சூழல் அமைச்சு, அந்த மத்திய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு, இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக புதிய தலைமுறைக்கு எவ்வளவு தூரம் உங்களுடைய விடயத்தை விழிப்புணர்வுகளாக கொண்டு செல்கின்றீர்கள்? தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவு தூரம் அந்த உங்களுடைய பிரச்சனைகளை விழிப்புணர்வுகளை கொண்டு நாங்கள் வந்து அந்த காலத்திலிருந்து 1984 சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் உருவாக்கி அந்நேரத்திலிருந்து ஒரு புத்தகம் அடுத்த ரிப்போர்ட்ஸ் அவ்வாறான செயற்பாடுகளை தான் நாங்கள் கொடுத்து கொண்டோம். இப்போ நாங்கள் மாற்றிட்டம் பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இந்த இடம் சம்பந்தமான ப்ரெசன்டேஷன், அடுத்தது இது சம்பந்தமான நீங்கள் ஏதோ ஒரு டாக்குமெண்டரி ஷார்ட் ஃபிலிம், அடுத்தது இதை நீங்கள் வந்து இந்த இதுகளை வந்து எவ்வாறு நீங்கள் உங்களோட அடுத்த உங்கள் கீழ் வரும் மாணவர்களுக்கு எவ்வாறு இதை விளங்கப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் தலைமைத்துவ பண்புகளை வளர்ப்பது, அவங்க சுற்றாடல் பிரச்சனையை தெரிந்து கொண்டு இதை வந்து சமுதாயத்தில் தாங்கள் ஒரு சுற்றாடல் முன்னோடியாக சுற்றாடலுக்கு ஏற்ப எந்த சேதத்தையும் வந்து தாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய விதத்திலையும் இதை வந்து எவ்வாறு அதை கையாளக்கூடிய விதத்திலையும் அந்த மாணவர்கள் நாங்கள் உருவாக்குறதுக்குரிய அந்த பாடத்திட்டங்கள் அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் வந்து சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் உள்வாங்கி அனைத்து மாணவர்களுக்கும் உதாரணமாக தரம் 1 to 5 வரைக்கும் சுற்றாடல் சிறுவர் கழகம், தரம் 6க்கு மேற்பட்டதுக்கு தேசிய சுற்றாடல் முன்னோடி நிகழ்ச்சி திட்டம், அடுத்தது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கிறது, அவங்க அங்கே பயிலுனர் ஆசிரியர் அவங்களுக்கு கிரீன் லீடர்ஸ் பசுமை தலைவர் திட்டத்தை நாங்கள் வாங்கி கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றோம். கூடிய அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் வந்து புதிய செயற்பாடுகளைத்தான் செய்ய சொல்லுகின்றோம். உதாரணமாக அவங்க வீட்டு மட்டத்தில் வந்து சக்தியை சேமிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் அதை செய்து காட்டணும். நீங்கள் 3 மாதம் பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சில எல்இடி பல்பை மாற்றலாம், இல்லாட்டி மின் சாதனங்களை பாவனை குறைக்கலாம், அடுத்து அயன் பண்ணக்கூடியது ஒரே விதத்தில் அதை அயன் பண்ணி முடிக்கலாம். அவ்வாறு 3 மாதம் 6 மாதம் வந்து அவங்க பில்லை சப்மிட் பண்ணணும். அது ஒரு செயற்பாடாக. அடுத்தது கழிவுப் பொருட்களிலிருந்து புத்த ஆக்கங்களை உருவாக்குறது, கழிவுப்பொருள் சூழலில் வீசாமல் வந்து எவ்வாறு அந்த ஆக்கங்களை வடிவமைச்சு அது ஒரு பயனுள்ள விதத்தில் இப்போ நாங்கள் சிறியவங்களுக்கு சிரட்டைகளை வந்து அவங்க புதிய விதத்தில் செய்து ஒரு ஆக்கப் பொருட்களை உருவாக்குறது, இல்லாட்டி சில கழிவுப் பொருட்களிலிருந்து புதிய சில உங்களுக்கு தெரியும் நாங்கள் இதை ஒட்டி தேசிய பாசறையில் செய்கிறது. சில பிள்ளை ஈடபிள் அதை சாப்பிடக்கூடிய ஸ்பூன், அதாவது டோக்கட் சாப்பிடக்கூடிய கரண்டிகளை உருவாக்கியிருந்தாங்க.
அடுத்த வாழைத்தோல்ல இருந்து பேப்பர் செய்திருந்தாங்க. பிங்கன் கூட செய்கின்றார்கள். வாழை வாழைத்தோல்ல இருந்து தோல்ல, வாழைத்தோலை ஓ, வீசி எறியாமல் ஓ, அதுல இருந்து ஓ. பேப்பர் ம். அதை செய்து சின்ன சின்ன காட்டுகளை வைத்திருந்தாங்க. அவ்வாறான சின்ன சின்ன செயற்பாடு விதிப்பது கடைசி பதக்கத்துக்கு நாங்கள் இணைகின்ற ஆய்வறிக்கை கட்டாயம் ஆய்வு செய்யணும் 6 மாதம். அது மட்டும் இல்லாமல் சுற்றாடல் பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்துக்கு தீர்வு. உதாரணம் உங்களுக்கு தெரியும், அழிவடைந்து வர இனங்கள் மர இனங்கள் இருக்கலாம். ஏன்னா அடுத்தது புதிய விதத்தில் அது கொம்போஸ்ட் உருவாக்கக்கூடிய வரைக்கும் சில மண்புழு உரமும் அடுத்து கழிவளை செய்த உரங்களை உருவாக்குறது. அடுத்தது ஹேர்பல் கார்டுன்னு சில உங்களுக்கு தெரியும், சில மூலிகைகள் இல்லாமல் போயிட்டு அதை மீள உருவாக்குறது. அடுத்து ஆத்தங்கரையோரங்களை அதாவது பாதுகாக்கிறது, மர நட்டி அந்த ஆற்று படுக்கைகளை பாதுகாக்கிறதுக்குரிய செயற்பாடுகளை மேற்கொள்வது. இவ்வாறான செயற்பாடுகள் தனி மனித கருத்திட்டமூடாக செய்ய வேண்டும். செய்து அடுத்த சுற்றாடல் சம்பந்தமான அறிவுகள் அது மட்டுமில்லை ஒரு சங்கத்தை உருவாக்கும். இந்த மேலதிக இணைப்பாக சேர்த்து விடுகின்றேன். உண்மைதான், அரசாங்கம் மட்டும் பொறுப்பல்ல, தனி மனிதனும் அதில் ஈடுபாடு செய்தால்தான் அந்த நாடு முன்னேறும், நாடு வளம் பெறும். ஆனால் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற எந்த திட்டமும் அது ஆரம்பித்து கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் அதை பற்றி பேசுவது. அதாவது சுனாமி தாக்கத்து பிற்பாடு கரையோர 100 மீட்டருக்குள் யாரும் இருக்கக்கூடாது, அந்த பாதுகாப்பு தொடர்பாக பேசியிருந்தார்கள். ஆனால் அதன் பிற்பாடு பார்த்தால் இப்பொழுது கரையோரம் வரைக்கும் வீடுகள் கட்டடங்கள் கட்டமைப்புகள் விடுதிகள் எல்லாம் இருக்கின்றது. அண்மைய டித்வா புயல் பிற்பாடு ஆற்றங்கரை அண்மித்த விடயங்கள் தொடர்பாக, குடியிருப்புகள் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்பட்டன. ஆனால் அடுத்தது பேரழிவு வரும் வரைக்கும் அதை பற்றி நாங்கள் கடைபிடிப்பதில்லை. அரசு இயந்திரம் என்பது சரியான முறையில் இயங்கியால்தான் இந்த தனிநபருடைய பாதுகாப்பும் அதுக்கு ஒன்றுக்கொன்று சமச்சீராக அந்த பாதுகாப்புக்கு இலகுவாக இருக்கும். இந்த நிகழ்வு வாயிலாக நீங்கள் மக்களுக்கு கொள்கின்ற அதே விடயத்தை நாங்கள் நிகழ்ச்சி வாயிலாக இங்கே தெரிவிப்பது எங்களுக்கு நல்லது நினைக்கின்றோம். நீங்கள் சொன்ன ஏற்கனவே கூறியது போல் சுனாமி ஏற்பாடு கட்டாயம் 100 மீட்டர் 400 மீட்டருக்கு சகல புறப்படுத்தப்பட்டு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. விவரங்களை இருந்து தற்போது பல இடங்கள் வந்துட்டாங்க. அந்த இடங்களை வாடகை கொடுத்துட்டு பல இடங்கள் வந்துட்டாங்க. சரி, இந்த மக்கள்ன்ற போக்கு தாங்களே அதான் அரசாங்கம் எவ்வளோத்தை கொடுத்தாலும் தங்கிட்ட இருந்த எவ்வளோ செல்வம் இருந்தாலும் மேலேயமாக தான் நாங்கள் தேடி தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். அதை பிற்படி இன்னொரு சுனாமி வரும்போது பெரிய பாரிய அழிவு நாங்கள் முகம் கொடுக்கலாம். ஏனெண்டா எல்லா நாளைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிநாட்டு உதவிகளோட நாளைக்கு எல்லா இடங்களையும் கூட தெரியும், நம்ம இடங்கள்லேயும் சில இடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருந்தது. அதே போல் இந்த டிக்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அரசாங்கம் சிறிய ஒரு திட்டங்களை மேற்கொள்ளணும் பட்டு அவங்களும் வேறு வீடுகளை கொடுத்து கொண்டு வருகின்றனர். நீங்கள் கூறியது போல் 2-3 வருடங்கள் அழிக்கப்பட்ட இடங்கள் அதாவது அழிவடைஞ்ச இடங்கள் மறக்கப்பட்டு மீண்டும் அந்த இடங்களை போய் குடிபெறுவாங்க. அதான் மனிதன் இயல்பு. நாடு கடந்த காலங்களில் ஒரு 4-5 பேரழிவுகளை சந்தித்திருக்கின்றது. நன்றாக பாருங்கள். இயற்கை அழிவு முகம் கொடுத்திருக்கின்றோம். இயற்கை அழிவு சுனாமியை கண்டிருக்கின்றது, மண் சரிவு சார்ந்த டித்வா பேரழிவுகளை கண்டிருக்கின்றது, பொருளாதார சார்ந்த பேரழிவுகளை சந்திச்சிருக்கின்றோம். ஆனால் மறதி குணம் நிறைவு பெரிய ஒரு பேரழிவு எங்களுக்கு. திருப்பி அதே சமச்சீரற்ற நிலத்தில் போய் குடியேறி அதே பாதிப்புகளை உள்வாங்கும் போதுதான் நாங்கள் திருப்பி அதை பற்றி பேசுவோம், அதை பற்றி விழிப்புணர்வு சார்ந்த செயல் திட்டங்களை முன்னெடுப்போம். வருமுன் காப்புதா வந்தபின் காப்புதா என்ற கேள்வி என்பது வெறுமனே தனிநபர் சார்ந்த விடயங்கள் மாத்திரமல்ல, அரச இயந்திரங்களுக்கும் இருக்கின்ற ஒரு பொறுப்பு தான். உண்மையில் நீங்கள் சொன்னது அப்படி பார்க்கும்போது ஜப்பான் போன்ற நாடுகள் பாருங்கள், ஜப்பானில் 365 நாளும் இயற்கை அழிவு முகம் கூடிய நிலைமைகளாக அவங்க இருக்கிறாங்க, தயாராக இருக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடிய அளவு இயற்கை அழிவுகள் ஏற்படக்கூடிய நாடாகவும் ஜப்பான் இருக்கிறது. உண்மைதான். ஒவ்வொரு நாள் அவ்வாறான மக்கள் தங்களை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் மனநிலையை மாற்றக்கூடிய நிலைமை இல்லை. அப்போ அதுவும் அங்கே ஒரு அரசாங்கம் நடக்கிறது, அங்கேயும் நம்மளை போன்ற கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். கல்வி அறிவில் அவங்களை மேற்பட்டிக்க நாங்களும் கல்வி அறிவு மேம்பட்டிருக்கின்றோம். அரசாங்கம் சில திட்டங்களை கொண்டு வருது, சட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருந்தாலும் நாங்கள் அந்த மனநிலையை மாற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. என்றால் இப்போ எங்களுக்கு மனநிலை கூட மாற்ற நான் நினைக்கிறேன். ஜப்பான் மாதிரி நம்ம தொடர்ந்து அழிவு வரணும். அதை நான் சில நேரங்கள் சிந்திப்பது அவ்வாறாக வந்தால் மட்டும்தான் நாங்கள் மாறலாம், பரிணாம வளர்ச்சி அடைக்கலாம், இல்லாட்டி மாறையலாம். கண்டிப்பாக. அப்போ அதாவது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்ம காணாது, டக்குன்னு பிழைக்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல உயிர் வாழ. அப்போ அவ்வாறான இதுகளை சிந்திக்கணும் எல்லாரும். அதான் சொன்னாங்க, குடிகள ஆராய்ச்சிகளை மாணவர்கள் முன்னெடுக்க வேண்டும். பல சந்தர்ப்பங்கள் கட்டாயமங்களை பிரதேசங்கள ஆராய்ச்சி முன்னெடுத்து இதுக்குரிய சின்ன சின்ன தீர்வுகளை ரெக்கமெண்டேஷனை முன்வைக்கணும்.
கட்டாயம் இதை படிக்கிற பாடசாலை மாணவர்களோ பல்கலைக்கழக மாணவர்களோ கட்டாயம் இதை செய்தாத்தான் ஒழிய அந்த 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 இடம் வந்து பூரண விழிப்புணர்வு அடையும். உங்களுக்கு தெரியும், உங்கள் சில இடங்கள் வந்து கட்டாயம் வந்து மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இல்லை இடங்கள் தான் இப்போ நிக்வா புயலால் வந்து சேசமடைந்து சொல்கிறாங்க. உங்களை அது பகுதியும் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. நில அமைப்பு மாற்றப்பட்டிருக்கிறது, சூழல் மாற்றப்பட்டிருக்கின்றது. அங்கே சமூக பொருளாதார சகலதும் அவங்கள அதாவது வருவாய் இல்லாமல் போய்க்க சில நாங்கள் அதற்கு காடுகளிடம் விட்டுவிட வேண்டும். சில இடங்களை அங்கு தனித்துவமாக காடுகளிடம் விட்டு விடுவது எதிர்காலத்துக்கு சிறந்த விடயமாக நான் நினைக்கின்றேன். ஆமாம், அதான் அதை வந்து கட்டாயம் வந்து பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்களாக உருவாக்க கட்டாயம் இதுக்கு ஒத்தர இந்த செயற்பாடு மேற்கொள்ள இயலாது. ஆனால் கற்றல் செயற்பாடுகளோ ஆராய்ச்சி ஏற்பாடுகளோ மற்றபடி அதை பொழுதுபோக்கு டூரிசம் சம்பந்தமானதுக்கு மட்டும்தான் கட்டாயம் விடணும். உங்களுக்கு தெரியும், இப்போ உங்களுக்கு உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டும் ஜாலை இல்லை வந்து மரநடுகை மேற்கொள்ளக்கூடிய சமுதாயம் இருக்குது நம்ம நாட்டில். பாருங்க, அவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுகின்றது. ஜாலை ஒரு காட்டுப்பகுதியிலேயே மரநடைகள் மேற்கொள்ளணும். சில மரங்கள் வந்து இயற்கையாக விழுந்திருக்கலாம் என்ன, அப்போ அதுகள் வந்து அங்கே உயிர் பல்வமே ஒரு பாதுகாப்படையுது என்ன. சில கரையோரங்களில் வந்து சில இடங்களில் வந்து பாதுகாப்பதற்காக வந்து கண்டல் தாவர நடுகை என்ன, அதையும் ஊக்குவிக்கும். கண்டல் தாவர நடுகையும் ஊக்குவிக்கும். அந்த கண்டல் தாவர நடுகை ஊக்குவிச்சுட்டு அந்த இடத்துல தோணியை கொண்டு போகக்கூடாது. திரும்பி தோணி கொண்டு கண்டல் தாவரம் அழிவடைஞ்சிது. இப்போ அதுக்காக வேண்டி வேறு இடங்கள் இருக்க வேண்டும். இப்போ அவ்வாறு ஒரு சின்ன சின்ன செயற்பாடுகளை நாங்கள் அது மட்டும் இல்லை கடற்கரை ஓரங்களை பாதுகாக்கிறாங்க, தொடர்ந்து பாதுகாப்பு வச்சுக்கோம். தொடர்ச்சியாக அதை செய்யணும். க்ளீனிங் பண்ணுற ஒன்றால் இல்லை, தொடர்ந்து க்ளீனாக வச்சுக்கணும். இப்போ உங்களை நாங்கள் போகும்போது இது வந்து நம்ம நல்ல ஒரு இடம், நம்ம வாழக்கூடிய இடம், ஏன் நாம் இதை அசுத்தப்படுத்த வேணும், தூய்மையாக வச்சுருக்க வேண்டும். ஒவ்வொரு அதாவது நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்ன அது முதலாவது நாள் வந்து எங்களோட சுற்றாடல் வாரத்தில் வந்து மனநிலை மாற்றி அமைப்பதற்கான நாள். அதாவது சுற்றாட தூய்மையை பற்றி மனநிலைகளை உழப்பாங்களை மாற்றி அமைப்புக்கு நாலு ஒரு நாளை நான் கொடுத்துனாங்க. ஏன்னா சிந்திக்க வேண்டும். அடுத்த விழிப்பூட்டல். இப்போ அது ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கு. ஏனென்றால் இன்றைய விசேட நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக பல விடயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். மத்திய சுற்றாடல் அமைச்சின் சுற்றாடல் அதிகார சபையின் சுற்றாடல் கல்வி மற்றும் விழிப்புணர்வின் உதவி பணிப்பாளராக இருக்கின்ற திரு லோகச்சந்திரன் அவர்கள் இங்கு வருகை தந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக காலநிலை மாற்றங்கள் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு தொடர்பாக மக்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இயற்கையை பாதுகாத்துக் கொள்வது, மனிதனுக்கும் இயற்கைக்கும் இருக்கின்ற உறவு முறை தொடர்பாக பல விடயங்கள் அவர் பேசியிருந்தார். அந்த வகையில் இங்கே வருகை தந்து பல்வேறு விடயங்களை பரிமாறிக்கொண்டவைக்கு நன்றி. இறுதியாக இந்த நிகழ்வின் கருப்பொருள் சார்ந்து ஒரு சில வசனங்கள். முக்கிய கருத்து வழிப்பொருளான காலநிலை மாற்றத்துக்கு ஏற்படும் பாதுகாப்பில் குறைத்து கொண்டு ஒவ்வொரு செயற்பாடுகளையும் சின்ன சின்ன செயற்பாடுகளும் எரி சக்தி சேமிப்போ, அடுத்தது நீர் சேமிப்போ, உணவு சேமிப்போ, சுற்றாடல் பாதுகாப்போ, இல்லாட்டி நாங்கள் வந்து புதிய அதாவது புதுப்பிக்கத்தக்க சக்தி எரிசக்தியின் பாவனையோ, இவ்வாறான செயற்பாடுகளை உங்கள் வீட்டில் ஒரு பல்பை அணைப்பது ஊடாக வந்து கூடிய அளவில் கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கக்கூடியது. சின்ன சின்ன செயற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு சுற்றாடலை கட்டாயம் பாதுகாக்க வேண்டும். சுற்றா இல்லாத வாழ்வு மனிதருக்கு இல்லை. ஆகவே மிருகங்கள் இருந்தாலும் மனிதர்கள் கட்டாயம் வந்து மிருகங்கள் வந்து சுற்றாடலை பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக மிருகங்கள் வந்து சுற்றாடலை அழிக்கவில்லை, விலங்குகள் சுற்றாடலை அழிக்கவில்லை, மனிதர்களாகி நாங்கள் அழிக்கின்றோம். நீர்நிலைகளை மாசுபடுத்துகின்றோம், காற்றை மாசுபடுத்துகின்றோம், ஒளியை மாசுபடுத்துகின்றோம். இவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் அன்றாடம் செய்து கொண்டிருந்தாலும் கட்டாயம் நாம் வாழக்கூடிய சுற்றாடல் கட்டாயம் நமக்கும் நமது பரம்பரைக்கும் தேவை என்பதை கூறிக்கொண்டு அனைத்து ஆதவன் டிவி நேயர்களுக்கும் உலக சுற்றாடல் தின வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.